பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. கருணைமிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரரையும் நம்முடைய வரப்பிரசாதியாக இங்கே குடிக்கொண்டு ஆட்சி புரியும் கந்தசுவாமி தெய்வத்தையும் வணங்கி அடியேன் குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர்களின் பாதம் தொழுது இந்த அருமையான வாய்ப்பை தொடர்ந்து நல்கி வரும் சைவ சமய பக்த ஜனசபையின் தலைவர், செயலாளர், நிர்வாகிகள் என அனைவருக்கும் அடியேனின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு கூடியிருக்கும் சிவசக்தி சொந்தங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பணிந்து முருக அடியார்கள் என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதில் அடியேன் பேரானந்தம் கொள்கின்றேன். ஏன், முருகனை பத்தி பேசினாலே சந்தோஷம், முருகனுடைய அடியார்களை பத்தி பேசினா இன்னும் சந்தோஷம், அதுவும் உங்களை மாதிரி பக்தர்களோட பேசினா இன்னும் ரொம்ப 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 சந்தோஷம். இந்த அறையில பாத்தீங்கன்னா அப்படி சுத்தி பாருங்க, ஒரு பக்கம் பாம்பன் சுவாமிகள், இன்னொரு பக்கம் ராமலிங்க வள்ளலார் அப்படின்னு முருக சிவ அடியார்கள் எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க. அருணகிரிநாதன் அப்படியே ரொம்ப ஒரு அழகான, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சபைக்கு பாம்பன் சுவாமிகள் வந்திருக்கின்றார் அப்படின்றத நினைக்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஆனந்தமான, பழமை மாறாத, ஆன்மீகம் மாறாத ஒரு ஆன்ம சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபையில் முருகன் அடியார்களை பற்றி பேசுவது என்றால் பரம ஆனந்தமாக இருக்கும். முருக அடியார்கள் எல்லாரும் எந்த மார்க்கத்துல போகணும்? இல்லைங்க, சிவபெருமான வணங்கினா எங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, 4 மார்க்கத்துல எது வேணாலும் போகலாம். சத் புத்திர மார்க்கம். யார் அந்த சத்துனா ரொம்ப நல்ல புத்திர மார்க்கத்துல போனது யாருங்க? சத் புத்திர மார்க்கம்னா சம்பந்தர். அடுத்தது தாச மார்க்கம் அப்படின்னு சொன்னா நாவுக்கரசர். நாவுக்கரசருக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், ஏன்னா நேத்திக்குதான் சித்திரை சதயம் இல்லையா, சுவாமிகளை பத்தி ஒரு 5 நிமிஷம் சிந்தனை அப்படின்றது. அந்த 4 பெருமக்களுடைய பாதைகள்ல இன்னைக்கும் நான் படித்துறையில போய் பசிக்குது, ஒரு 8 மணிக்கு மேல அப்படி போய் அந்த கந்தசுவாமி கோயிலுடைய குள படிக்கரையில அமர்ந்து கொண்டு அழுன்னு பசிக்குது அம்மா அப்பான்னு சொன்னா ரிஷபாரூடரா சுவாமி அம்பாளும் வந்து பால் கொடுத்துருவாங்களா எனக்கு? இல்ல முருகன் தான் உடனே மயில் மேல வந்து பால் கொடுப்பானா? தெரியாது. என்னுடைய தவ வலிமை பக்தி இருந்தா வந்துரும். அப்படி வரலன்னா சுவாமிக்கு அருள் இல்லையான்றது கிடையாது, என்னுடைய தவ வலிமை அவ்வளவு. அப்ப எல்லாராலையும் சம்பந்தர் மாதிரி அழுதா அம்பாள் கிட்ட பால் வாங்கிட முடியுமானா கஷ்டம். சுந்தரர் மாதிரி நம்ம வீட்டுல நம்ம கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லையா, உயர்வு தாழ்வு எண்ணங்கள் இல்லையா? யார் வீட்டுல இல்ல? சண்டையே இல்லைன்னு சொன்னா உண்மை என்ன தெரியுமா? சொல்றாளே இந்த பொண்ணு இந்த வயசுல எல்லாம் நீங்க நினைக்காது, வீட்டுல சண்டையே இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய கை ஓங்கி இருக்கு, இன்னொருத்தருக்கு வேற வழி கிடையாது, அதனால ஒத்துக்கிறாங்க. அதான் உண்மை. அப்ப 2 பேரு 2 சூழ்நிலையில வளர்றோங்க. எப்படிங்க நமக்கான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்றது இல்லாம இருக்கும்? ஒண்ணு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இன்னொன்னு உரிமை. வெளியில இருக்கிற என்னுடைய மன கஷ்டத்தை கணவன் கிட்ட நான் காமிக்கலாம், மனைவி கிட்ட அவங்க காமிக்கலாம். அப்ப ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில மன சஞ்சலங்கள் இருக்கும். ஆனா எங்க வீட்டு பிரச்சனைக்கு சிவபெருமான் கதவை தட்டி சேர்த்து விட்டுருவாரா? பாதுகாப்பார், குடும்ப ஒற்றுமையை கொடுப்பார், அதுல மாற்று கருத்து இல்ல. தினம் தினம் வீட்டுக்கு வந்து உங்களுக்குள்ள சண்டையான்னு சேர்த்து வைக்க நான் பறவையாரா என் கணவர் சுந்தரர்? ஏன் அவங்க வீட்டுக்கு மட்டும் போனாருன்னா தினம் தினம் தமிழ் பாட்டு கொடுத்தாரு சுந்தரர். நான் தமிழ் பாட்டா பாடுறேன், ஒரு நாள் கூட பாட்டு கேட்காம இருக்க முடியல சுவாமிக்கு. புத்தம் புது பாடல்கள்,
கேட்கிறாரு, என்ன சுந்தரா ஒரு பாட்டு? அடப்போங்கப்பா, பாட்டு கேட்கிறாங்க, வீட்டுல பிரச்சனை, இப்ப போய் பாட்டான்ற. அடியேன் அண்மையில் திருவாரூர் சென்றிருந்தேன் ஒரு 3 நாட்கள் முன்னாடி. இன்னும் நம்முடைய அன்பர்கள் எல்லாம் வர வர அந்த மாதிரி சில அனுபவங்களை சொல்லணும்னு ஆசை. வாடிக்கையாக வரும் நம்முடைய அன்பர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார். திருவாரூர் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த தடவை யாரெல்லாம் போறீங்களோ எல்லாரும் பெரிய கோயிலுக்கு போவீங்க. பெரிய கோயில் என்பது திருவாரூர் தியாகராஜர் கோயில். அதுக்கு போங்க, போகாம வரமாட்டீங்க. ஆனா அது தவிர எந்த இடத்துக்கு போகணும்னா, ஆழித்தேர் நிக்குதுல ஒரு திருக்கோயிலினுடைய வழி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தூவாய்நாதர் திருக்கோயில். நோட் பண்ணி வச்சுக்கோங்க மனசுல, தூவாய்நாதர் திருக்கோயில். அது என்னங்க அவ்வளவு முக்கியமான தலம்? ஒரு சமயத்துல பிரளயமே வந்து கடல் கோள் கொண்டு எல்லாம் அழிந்து விடும் பொழுது மறுபடியும் உலகம் எப்பொழுது துளிர் விடும்னு கேட்கும் பொழுது துர்வாசர் வந்து வழிபாடு செய்தார். அப்ப பூலோகத்துல அக்னி மூலையில ஒரு இடத்துல குளம் இருக்கு, அந்த இடத்துல போய் நீங்க தவம் பண்ணுங்க, உலகம் மறுபடியும் வரும். அக்னி மூலையில குளம் இருப்பது ரொம்ப விசேஷம். அந்த இடத்துல குளித்து விட்டு அங்கே துர்வாசர் பூஜை பண்ண பண்ண உலகம் மறுபடியும் நமக்கு வந்ததாம். அதனால துர்வாசர் பிரார்த்தித்ததால் தூவாய்னார். வேற என்னங்க விசேஷம்? நம்ம எல்லாருக்கும் சுந்தரருக்கு வலது கண் அங்க போய் கிடைச்சதுன்னு தெரியும். 2 கண்ணும் போயாச்சு. சங்கிலி நாச்சியார்கிட்ட பொய் சொல்ற, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை கைவிட்டுட்டு போக மாட்டேன். ஆனா திருவாரூர் பங்குனி உற்சவம் வர 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 அவரால் பார்க்காம இருக்க முடியும். பங்குனி வந்தா எங்களாலையும் எங்க கற்பகாம்பாள் கபாலீஸ்வரரை பார்க்காம இருக்க முடியாது. அந்த ஊருக்குள்ள இருக்கிற சுவாமி ஒரு அப்பா அம்மா மாதிரி. திருவிழானா அம்மா அப்பா இருக்கிற காலம் வரை போவோம், அம்மா அப்பா காலத்துக்கு பிறகு நம்ம சாமி இருக்காரு, நம்ம குலமே வழிபட்ட சாமியை போய் பார்க்கணும். குலத்தில் என்னென்ன பூஜை நம்முடைய முன்னோர்கள் செய்தார்களோ அதையெல்லாம் விடாமல் செய்து வந்தோம் என்றால் குடும்பம் சுபிக்ஷமாக. ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. 2 கண்ணும் போயாச்சு, அழுதுண்டே வராரு. வெண்பாக்கத்துல ஒரு கோல் கிடைக்குது, ஸ்டிக் வச்சு நடந்து வராரு. இடக்கண் வந்துடுச்சு. எந்த இடத்துல? காஞ்சிபுரம். வலக்கண் கிடைக்கல. சுவாமிய உரிமையா திட்டுறார். மீளாகடிமை உமக்கே ஆளாய், மீளாத அடிமையா நான் உனக்கு இருக்கேன் அப்படிலாம் பாடுற. வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. கண்ணு தர மாட்டியா? கண்ணை வச்சுக்கோ, நல்லா இருப்பா, என் கண்ணையும் வச்சு நல்லா இரு அப்படின்ட்டு. அப்ப திருவாரூர்ல நுழையும் பொழுது அசரீரிகள் தூவாய்நாதர் கோயிலுக்கா வா வலக்கண் கிடைக்கும். நமக்கெல்லாம் என்ன ஒரு சிந்தனை, ஒரு நினைப்பு என்ன? திருவாரூர்ல போய் தியாகராஜர் கிட்ட கண்ணு வந்திருக்கு, அதுதானே நினைச்சிருக்கோம். திருவாரூர்ல வலக்கண் வந்தது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் எங்க வந்ததுன்னு நினைச்சிருப்பீங்க? தியாகராஜர் கோயில்ல. தியாகராஜர் கோயிலில் வரவில்லை, தூவாய்நாதர் திருக்கோயிலில் வலக்கண் பெற்றார். ஓ, தூவாய்நாதர் கோயில் ரொம்ப தூரமானா கிடையாது. தியாகராஜர் கோயிலுடைய ஒரு மாட வீதியிலேயே ஒரு பிரகாரத்துக்கிட்டே இருக்கு, அது தூவாய்நாதர் திருக்கோயில். அம்பாள் பேரு பாத்தீங்கன்னா பஞ்சின் மெல்லடியாள், மிருது பாத நாயகி. அவளுடைய பாதங்கள் அவ்வளவு மிருதுவா இருக்கும். இது சுவாமியை கொஞ்சம் பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க என்ன திருவாரூர் வீதியில நடந்து நடந்து பறவை வீட்டுக்கு போய் போய் வந்து கால் தேஞ்சு போச்சா? எனக்கு அதெல்லாம் கிடையாது. இருந்த இடத்திலே என்னுடைய அடியார்களை காப்பாற்றி விடுவேன் என்று அம்பிகை இறைவனோடு விளையாட்டா சொல்வது போல அம்பாள் பாதங்கள் அவ்வளவு மிருதுவாக இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு சிறிய கோயில். இதெல்லாம் அடுத்த தடவை போனா நம்ம போய் வரலாறு தெரிந்து பார்த்தோம் என்றால் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஆனந்தம் என்பது சொல்லி மாளா. அப்ப நான் அழுது சுவாமி பால் கொடுத்தா சம்பந்தர் மாதிரி பக்தியில நல்ல குழந்தை சத் புத்திர மார்க்கத்துல இருக்கலாம். இல்லையா திருவாரூர் நம்ம சுந்தரர் மாதிரி யோக மார்க்கம், நம்மளாம் சக மார்க்கம்னு விளையாட்டா நினைக்கிறோம். சுவாமி தான் என்னுடைய நட்பை கொடுத்தேன்றார். இவர் எந்த இடத்துல நான் சுவாமிக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல, நான் கூட சொல்லலாம் சிவபெருமானுக்கு நான் ஃப்ரெண்டு, நான் சொன்னா ஃப்ரெண்ட் ஆயிடுவேனா? சுவாமி சொல்றாரா சுந்தரருக்கு தோழமை தந்தோம், சுவாமி நட்பாயத்தின்டாதான். நம்ம சகமார்க்கம்னு சொன்னாலும் யோக மார்க்கத்தில் இருந்தவர், அவர் அனுபவித்த எல்லாவற்றையும் சிவமார்க்கமாவே கருதியவர், அதுதான் சுந்தர்.
அந்த அளவு எனக்கு யாராவது பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. வீட்டுல சண்டை, சுவாமி இவர் வர மாட்டார். அடுத்தது எனக்காக குதிரைய வந்து கொடுப்பாரு. குதிரை இல்லைன்னா அந்த குதிரையெல்லாம் நரியாக்குவார். இந்த அளவு எனக்கு பண்ணுவாரா சுவாமினா, மாணிக்க வாசகர் அளவு பக்தி பண்ணா எனக்கும் பண்ணும். அப்ப என்னால யார் வழியில அங்க கொஞ்சம் போக முடியும் சொல்லுங்களேன். ஞானசம்பந்தர் மாதிரியும் முடியாது, சுந்தரர் மாதிரி முடியாது, மாணிக்க வாசகர் மாதிரியும் முடியாது. அப்பர் மாதிரி போ. அப்பர் தானே, லோயர் இல்லையே. வாரியார் சுவாமிகள் சொல்வார், அந்த அப்பர் அப்படின்ற அந்த பெரிய பாதையில போலாம். அது என்ன பாதை? உடலை வருத்தி தொண்டு செய்வதுதான் அப்பர் காட்டியவள். உடலை வருத்தி கையில் இருக்கும் உழவார படை கொண்டு உழவார பணி அப்படின்றத அந்த படைக்கலன் செய்து எல்லா திருக்கோயிலையும் சுத்தப்படுத்துவார். அதனால இன்றளவும் சிவபெருமானிடம் அடைய வேண்டும் என்றால் நம்மால் முடிந்த தொண்டு செய்யணும்னா நால்வருள் ஒருவருடைய பாதையை பின்பற்றலாம். அது என்ன மார்க்கம்? மார்க்கம்னா பாதை, வழி. நான் சொல்லலாம், நான் மயிலாப்பூர்ல இருந்து பீச் மார்க்கமா பாரிஸ்க்கு வந்தேன்னு சொல்லலாம், இல்ல ராயப்பேட்டா பாரிஸ்க்கு மவுண்ட் ரோட் மார்க்கமா வந்தேன்னு சொல்லலாம். அப்ப நான் எந்த வழியா வரேன் அதுதான் மார்க்கம்னு. அப்ப சத்புத்திர மார்க்கம் போறது கொஞ்சம் கஷ்டம், யோக மார்க்கம் என்ற சக மார்க்கம் போறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப ஞான மார்க்கம் என்று போற்றப்படும், சன்மார்க்கம் என்று போற்றப்படும் மாணிக்க வாசகர் வழியிலும் இடைவிடாது இறைவனை நினைக்க முடியுமானா முடியாது. இப்ப கரண்ட் போச்சுன்னா என்ன நினைப்பாச்சோ, வீட்டுல கரண்ட் இருக்குமா இல்லை, நைட்டு வந்துருமா இல்ல நைட்டு முழுக்க நமக்கு ஃபேன் இல்லாம நம்மளால இயல்பான சிந்தனைகளை விட முடியலையே. ஆனா என்னைக்கும் எப்பொழுதும் அவர் அப்படியே சுவாமியை நினைச்சாராம். உங்களுக்கு எப்படி தெரியும்னாதீங்க, அவர் தான் சொல்லியிருக்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் அப்படி கண்ணை சிமிட்டி மூடுற சமயம் கூட உன்னை மறந்துட்டு இல்ல சுவாமி அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு அன்பான பக்தி. அப்ப என்னாலும் உங்களாலும் இயல்பாக முடிவது இந்த உலகத்தில் கலியுகத்தில் சாத்தியம் என்றால் அப்பர் சுவாமிகள் காட்டி அருளி செய்த தாச மார்க்கம் ஓரளவு பாசிபிள் நமக்கு, அதுதான் இல்லையா? அதனால நேற்று சித்திரை சதயம் அந்த அளவு நமக்கான ஒரு தாச மார்க்கத்தை காண்பித்தார். தாச மார்க்கம்னு வேலை பண்ணுன்னு மட்டும் காமிக்கல, அதுல ரெண்டு வசதி பண்ணி கொடுத்தார். ஒண்ணு, நமக்கான எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நம்முடைய தீவினை தானேங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, உடம்பால பிரச்சனை, மனசுல பிரச்சனை, இல்ல வீட்டுல யாருக்கோ ஒரு பிரச்சனை, என்ன பண்ணுவோம்? நம்ம பண்ண பாவம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றத நம்ம எங்கேயோ ஒத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம் பாவம் தெரியாது, எந்த பிறவில பண்ணோம் தெரியாது, ஆனா ஒத்துக்கிறோம். ஓரளவு நம்ம செஞ்ச பாவம் இப்படி இருக்கு, கொஞ்ச நாள்ல இந்த பாவம் எல்லாம் போனா நம்ம புண்ணிய பலன் வர ஆரம்பிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தானே சுவாமியை போய் பார்க்கணும். அந்த புண்ணிய பலன் வரும் வரைக்கும் சுவாமியை பார்க்கறது ஒரு வழிதான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எளிமையா சீக்கிரமா பாவத்தை தொலைக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? யமதர்மன் கிட்ட காசு கொடுத்தா அதை மறைச்சிருவாரானா? கிடையாது, அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். சரியான நேரத்துல சரியா பண்றதாலதான் அவருக்கு காலன்னே பேர். இன்னும் போனீங்கன்னா அவர் பேரு அந்த கண்ணு தெரியாதவன்னு பேர். ஏன் அவருக்கு கண்ணு தெரியாது? உயிரெடுக்கும் பொழுது சின்ன குழந்தையா புது மாப்பிள்ளையா எதுவுமே பார்க்கலையே. இப்ப கூட காஷ்மீர்ல கல்யாணம் ஆகி ஒரு 8 நாள் உயிர் போயிடுச்சு. இன்னொரு இடத்துல ஒரு குழந்தை அப்பா அப்பான்னு அடறான். குடும்பத்தோட அவங்க ஒரு சுற்றுலா போனவர்களுடைய கதி அப்படின்னா அந்த கண்ணுக்கு அந்த நேரம்னா கண்ணு தெரியறது இல்லையா, அந்த கண் என்று. அதனால நம்மால் என்ன முடியும்? பாவத்தை தொலைக்கனா உடலால வருத்தி இறைவனுக்கு தொண்டு பண்ணா பாவம் குறைஞ்சிடும். ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு வருஷ காலம் எல்லா கோயில்களுக்கும் போய் உழவார பணி பண்ணி, இல்ல அங்க இருக்கிற மக்களுக்கு குனிஞ்சு நிமிந்து மக்களுக்கும் மகேசனுக்கும் அதாவது எனக்கு நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கே ஒண்ணு சொல்றேனே, இப்ப எனக்கு சுகர்னு வச்சுக்கலாம், என்கிட்ட ஒரு 25 கோடி சொத்து இருக்கு, டெய்லியும் கோயிலுக்கு 5000 கொடுக்க, ஒரு 300 பேர் சாப்பிடலாம், இல்ல ஒரு 100 பேர் சாப்பிட்டு அப்படின்னு நான் ஏற்பாடு பண்றேன். எல்லாரும் சாப்பிடுறத அப்படி உட்கார்ந்தே பார்க்க. பாவம் குறையுமானா என்னோட சொத்து வேணா குறை. ஏன் பாவம் குறையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் செய்யறது எல்லாமே பலன் தரானா? தரும். ஆனா எதை தரும்? புண்ணிய பலனை கொடுக்கும். அப்ப செஞ்ச பாவத்தை எப்படிங்க குறைக்கணும்? பாவத்தை குறைச்சாதானே புண்ணிய பலனே நான் அனுபவிக்க முடியும். அப்ப பாவத்தை குறைக்கணும்னா குனிஞ்சு நிமிந்து நானே அவங்களுக்கு பரிமாறி, அவங்க சாப்பிட்டு போன அப்புறம் அந்த இலையெல்லாம் எடுத்து சிவசிவ சிவசிவன் அந்த இடத்த கூட்டி பெருக்கி
குனிஞ்சு நிமிந்து பண்ணா உலகத்துல இருக்கிற இந்த டயாபெட்டிஸ்ன்ற சுகரே போயிடுமா. அப்ப எப்பேற்பட்ட பாவம் சுவாமிக்காக குனிஞ்சு நிமிந்து வேலை பண்ணா எனக்குள்ள இருக்கிற தீவினைகளை மாய்க்காது. இது எப்படிமா உனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்ற? கேட்க நல்லா இருக்கு. சுவாமிக்கு தொண்டு பண்ணா தீவினை போகும். நீ சொல்றது எவ்வளவு நம்புற மாதிரி தாமா இருக்கு. ஆனா உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். எனக்கு சொல்லி கொடுத்தது சம்பந்தர். அவர் சொன்னா சரியா இருக்கும்ல, அவர் தப்பா சொல்ல மாட்டார்ல. அவர் தான் சொல்றாரு, கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். சத்தியம்னு போட்டுட்டு திருநீலகண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ். இதெல்லாம் சின்ன பசங்க போடுவாங்க. அப்பெல்லாம் யாராவது சத்தியம் போட்டா கிள்ளி ரைட் போடணும், ஞாபகம் இருக்குங்களா? கிள்ளி ரைட் போடு, அது வேற ஊதி விடுவோம். அப்படின்னா மேல போயிடுச்சா அந்த சத்தியத்தை மீறக்கூடாது. இதெல்லாம் குழந்தைங்களுக்குள்ள ஒரு விளையாட்டு. வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா, எங்க வீட்டுல எங்க பாட்டி எல்லாம் இருப்பாங்க, பள்ளியில போய் அந்த சத்தியம்ன்ற வார்த்தை ஒரு இயல்பா வந்துடுச்சு. எங்க வீட்டுல அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல வீட்டுல பேசிட்டு சத்தியமா அப்படின்ட்டு எங்க பாட்டி திட்டினது இன்னும் ஞாபகம் இருக்கு. என்ன சத்தியம்? சக்கரை பொங்கலா? அவ்வளவு எளிமையாலாம் சத்தியம்ன்ற வார்த்தை வரும். அது ஒரு வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தைக்கும் மதிப்பு கொடுத்து இருப்பவங்க தான் பக்தியான தமிழர். சத்தியம்னு சொல்றோம், அதை விட ஒரு பெரிய வார்த்தை இருக்கு நம்மை மாதிரி இருக்கக்கூடிய சிவதொண்டர்கள். அது என்ன வார்த்தை தெரியுமா? திருநீலகண்டம். நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவு இந்த வாழ்க்கையில 80 வயசோ 90 வயசோ எப்பெல்லாம் சைவ சமய பக்த ஜன சபைக்கு என்னை அழைக்கிறார்களோ அதே ஆசையோடு அதே பக்தியோடு வந்து செய்வேன். திருநீலகண்டம்னு நான் சொன்னேன்னா அது சத்தியத்தை விட பெருசு. அந்த வார்த்தையை மாத்து. திருநீலகண்டம்னு சொல்லும் பொழுது இன்னும் முருகன் அடியார்களுக்கு வரணும். ஆனா ஒரு சில விஷயத்த எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையா. நாங்க சிதம்பரம் சிதம்பரம் நடராஜரை பத்தி பேசலாம், ஒரு வாரம் கூட பேசலாம். அடுத்தது யாரு? நம்ம வேதகிரி ஐயா வந்து பேசுற 29வது ஏப்ரல் 6:30 மணி வரைக்கும் கூட பேசிட்டே இருக்கலாம் சிதம்பரத்தை பத்தி. பெரும் பற்ற புலியூர், பெரும் பற்ற புலி பேசிட்டே இருக்கும். அவனை பற்றி பேசா நாளெல்லாம் பிறவா நாள் பேசலாம். அதை பத்தி உங்களுக்கு தெரியும். அடியே நிறைய தடவை நடராஜரை பத்தி இங்க பேசுறேன். அதனால வேற ஒரு கோயிலை பத்தி சொல்ல போறேன். ஏன்னா இந்த கோயிலுக்குலாம் நீங்க போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. திருவாரூர் போவீங்களா? என்னைக்காவது போவீங்க. தியாகராஜர் உங்களுக்கு பிடிக்கும், பக்கத்துல தூவாய்நாதர் போங்க. அது மாதிரி நடராஜரை போய் பாப்பீங்களா? ஏன் போக மாட்டீங்க? ஆருத்ராக்கு போகலாம், ஆணி திருமஞ்சனம் போகலாம். வருஷத்துல எப்பாவது நாங்க போவோங்க. நம்மளாம் என்ன திருநாளை போவார் மாதிரியா இருக்கும்? பஸ் ஏறி அப்படி ஈசிஆர்ல இறங்கினா அடுத்த பஸ்ஸை பிடிச்சா சிதம்பரம். திருநாளை போவாருக்கு 2 நாள் லீவ் கிடைக்கும். அவருக்கு சிதம்பரம் போக முடியல. நாளைக்கு போயிடுவேன், நாளைக்கு போயிடுவேன், நாளைக்கு போயிடுவேன்னு இருந்தா. அதனால்தான் அவருக்கு பேரே நந்தனாருக்கு என்ன? திருநாளை போவார். அவர் பேரே திருநாளை போவார். அந்த அளவு வாழ்க்கையில இருக்கிற உயரிய லட்சியமே என்ன? சிதம்பரம் நடராஜரை பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நமக்கு நினைச்சா ஒரு 1000 ரூபாய் தேத்திர முடியாதா? தேத்திர முடியுமே. நாளைக்கு நினைச்சா காலையில 4 மணிக்கு பஸ் ஏறிட்டோம், ஒரு 5 மணிக்கு ஏறினோம்னா 9 மணிக்கு போய் நடராஜாவை பார்த்துட முடியுமே. அந்த அளவு ஒரு கொடுப்பினையான காலகட்டத்துல வாழ்ந்து. ஒரு சமயத்துல செல்வந்தர்கள் இருந்திருப்பாங்க, போய் பார்த்தாங்க நடராஜரே இல்லை. ஏமா இப்படி எல்லாம் சொல்ற? ஆமாங்க, கொஞ்ச நாள் திருவாரூர்ல போய் வாசம் செஞ்சேன். எப்ப? முகலாய ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் பொழுது அந்த விக்கிரகத்தை காப்பாத்தணும்னு அவங்க எடுத்துன்னு போய் திருவாரூர்ல கொஞ்ச நாள் வாசம். அன்னைக்கு எனக்கு என்ன செல்வமா இருந்து பல்லக்கில் என்ன கூட்டின்னு போனாலும் நடராஜாவை பார்த்துட முடியுமா? உலகத்தின் மைய பகுதியில் நிக்கிறாரே, அந்த நிலையில அவரை பார்க்கணும்னா இன்னைக்கு நினைச்சா சுவாமி வான்னு கூப்பிடுவார். அதை மீறி சூழ்நிலை மீறி போறது அவர் கையில இருக்கு. ஆனா போக முடியுமானா போக முடியும். அடுத்த தடவை எப்ப போறீங்களோ வெகு சீக்கிரமாக நீங்கள் எல்லாம் தில்லை அம்பலவாணனை தரிசிக்கணும். அப்படி தரிசனம் பண்ணும் பொழுது மேற்கு கோபுர வாசல். நம்ம எல்லாருமே இப்ப எப்படி போறோம்னா கிழக்கு கோபுரம், கீழே கோபுரம்னு சொல்லுவோம். அதுதான் மாணிக்க வாசகர் வந்த இடம். 4 பேர் 4 பக்கத்துல வராங்க இல்லையா? மாணிக்க வாசகர் கிழக்கு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்னு வச்சுக்கோங்க. முக்குருணி விநாயகர்ல இருந்து இப்படி போவோம் சிவகாம சுந்தரிய பார்க்க. அந்த இதுக்கு பின் பகுதி அது வந்து மேற்கு கோபுர வாசல். அந்த வழியாதான் நாவுக்கரசர் வர. இந்த பக்கம் யார் வராரு? கிழக்கு பக்கம் தான் நம்ம எல்லாரும் போயிட்டு வர பக்கம். அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு க்ளூக்காக சொல்றேன். சில க்ளூவோட படிக்கிறது நமக்கு மறக்க. கிழக்கு பக்கம் போறோம், எல்லாரும் போயிட்டு வரோம். யார மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு போறோம்? மாணிக்க வாசகரை பத்தி. ஏன் மாணிக்க வாசகரை மாதிரி போய் பார்க்கணும்னா அவர் தான் சிதம்பரம் நடராஜரோட கலந்தவர். திருவாசகத்தை சொல்லி சொல்லி சுவாமியை எழுதிண்டு. அப்ப அவரை மாதிரி அவரோட கலந்து போகணும். யமன் கிட்ட போக நம்ம வரல,
சுவாமியோட கலக்க வந்திருக்கணும். அப்ப யார் மாதிரி போனோம்? மாணிக்க வாசகர் மாதிரி போனோம். எந்த பக்கம் போனோம்? அவர் பக்கம் போனோம். அவர் போன பக்கம் எது? கிழக்கு கோபுர வாசல், மறக்காது. அப்படியே அந்த பக்கம் அந்த இடத்துல யாருன்னா அப்பர் சுவாமிகள் சுவாமி தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். தெற்கு நோக்கி பாக்குற தெற்கு கோபுரத்துல சம்பந்தர் வரார். இப்ப கூட பாருங்களேன், வீட்டுல அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, சீக்கிரம் நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன், குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வர நேரம் ஆயிடுச்சு. ஏன்? குழந்தைங்க வரும்பொழுது அம்மான்னு வருவாங்க, வா சொல்ல நான் இருக்கணும்னு அம்மா. அதனால என்ன நீ இல்லைன்னா உள்ள வர மாட்டாங்களா? அரை மணி நேரம் கழிச்சு போனா அம்மாக்களுக்கு அது மனசு வராது. இல்ல குழந்தை வரும்பொழுது நான் போயிருக்கேன். அது மாதிரி சுவாமி தெற்குல இருக்காராம். ஏன் தெற்குன்றது யமன் திசை. நடராஜர் அந்த பக்கம் இருந்தா யமன் வரமாட்டார். அதனால தெற்கால பார்த்து இருக்காராம். தெற்கு பக்கம் வந்தது யாரு? சுவாமி வா 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 அப்படின்னு கூப்பிடணும்னா யாரா இருக்கும்? சம்பந்தர் அந்த பக்கம். குழந்தை இல்லையா? குழந்தை வரும் பொழுது சுவாமி திரும்பி நிக்க முடியுமா? அம்மா திரும்பி நின்னா அம்மா அப்படின்னு கையத்துக்கு நம்ம வாக்குட்டி ஸ்கூல்ல என்ன அப்படி கேட்க ஒரு அப்பாவும் அம்மாவும் இருக்கணும்ல. அப்படி சம்பந்தர் வரும்போது சுவாமி பக்கமா வரா. சுவாமி அவரை பார்த்து வான்ற மாதிரி இருக்கார். அப்ப அப்படியே இந்த பக்கம் பாருங்க, வடக்கு சுவாமிக்கு பின்புறம். அது யார் வர பக்கம்? சுந்தரர் வரார். ஏங்க சுவாமிக்கு பின்னாடி வராரு? பின்னாடி ஃப்ரெண்டா என்னப்பா இப்படி இருக்கேன்னு அப்படி முதுகுல தட்டி என்னப்பா அப்படின்னு நிக்கலாம். அந்த உரிமை யாருக்கு உண்டு? நண்பருக்கு. அதனால மேற்கு பக்கம் நாவுக்கரசர். சித்திரை சதயம் பேசுறோம், நாவுக்கரசர். இதெல்லாம் நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். ஏன்? நீங்க இப்ப மேல விதியா வெளில வரணும். அப்படியே கண்ணை முடிக்கோங்க, கிழக்கு பக்கமா உள்ள போலாம். உள்ள போன உடனே தில்லை நடராஜரை அப்படியே பார்க்கலாம். இந்த பக்கம் கோவிந்தராஜரை பார்க்கலாம். நீங்க அப்படியே கண்ணை மூடி ரசிங்களேன். உள்ள போறோம், உள்ள போன உடனே நடராஜரையும் கோவிந்தராஜரையும் தரிசிக்கணும். அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அந்த பிரகாரத்துல இப்படி மேல ஏறினோம், சுவாமியை வலம் வரும் பொழுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க திரு மூலட்டநாதர் சுவாமி இருக்கு. அவர்தான் சுவாமியினுடைய மூல கிரகம், அவர்தான் மூலஸ்தானம். காலத்தால பின்பு வந்தவர்னு சொல்றாங்க நடராஜர், ஆனா அவர் வந்த காலமே தெரியல. அப்ப அதுக்கும் முந்தையவர் யாரு? திருக்கோயிலின் மூலஸ்தானம் மூலட்டனார். அவரை பார்க்கிறோம். அவரை பார்த்துட்டு அவர் பக்கத்திலேயே இப்படி பாத்தீங்கன்னா உமை அம்மை என்ற நாமத்தோடு அம்பாள் இருக்கா, அவளையும் பார்க்கிறோம். மறுபடியும் பொற்சபை வழியாதான் நீங்க வெளியில வரணும். வெளியில வரீங்களா? தீட்சிதரா உட்கார்ந்துட்டு இருக்காங்களா தூண்ல, பக்கத்துல அப்படியே வெளியில வரும்பொழுது உங்க இடப்பக்கத்துல உற்சவர் திருமேனிலாம் இருக்கும். அது அப்படி பாருங்க. பார்த்துட்டு படியேறி போங்க. நடராஜரை பார்த்தா வாழ்க்கையில ஏற்றம் தான். அப்படியே படியேறி போய் அப்படி தெற்கு பக்கமா வலம் வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திய வணக்கம் சொல்லு. தட்சிணாமூர்த்திய வணங்கி அப்படி தாண்டி போனீங்கன்னா சும்மா பிரம்மாண்டமா முக்குருணி கற்பக விநாயகர் இருப்பார். அவரை பத்தி தானே அபிராமி அந்தாதியில வருது. தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்கட்டும். அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பிள்ளையார். பிள்ளையார பார்த்துட்டு நேரா போனீங்கன்னா சிவகாம சுந்தரிய பார்க்க. சிவகாமி சுந்தரிக்கிற சொல்றீங்க, அம்மா இன்னும் ஒரு 20-25 நிமிஷம் அரை மணி நேரத்துல பாக்குறேன் அப்படின்னு மேற்கு கோபுர வாயில இருந்து வெளியில நடந்து போங்க. ஒரு 7-8 நிமிஷம் நேரா போங்க. ஒரு 6-7 நிமிஷம் நடந்து போனீங்கன்னா அப்படி போய் இப்படி இடப்பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கட்டப்படாத கருப்பு நிறத்துல இருக்கிற ஒரு கோபுரம் தெரியும். பழமையான கோயில். உள்ள போங்க. நடராஜர் கூட்டமா இருந்தும் நம்மளை பார்ப்பார். ஏன்னா பிறவியே வேண்டான்னு கைலை மலையிலிருந்து வந்தவர் தான் நாவுக்கரசர். ஆனா அவர் நடராஜரை பார்த்த உடனே என்ன சொல்றாரு? நித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே. இன்னும் தடவை பிறவி கொடு. சுவாமி கேட்கிற என்ன? கைலை மலையில இருந்த ஒரு முனிவர். அந்த பிளாஷ்பேக் போகல, ஏன்னா நான் வேற ஒரு சரித்திரம் சொல்லணும். கைலை மலை சாரலில் இருந்த முனிவர் வாகீசர் தான் நாவுக்கரசரா வரார். ஏன் வரார்? ராவணன் கைலை மலைய பேர்த்தெடுக்க போறேன்னு வந்த ஆணவத்துல கைலாய மலை கடியில இருந்து மாட்டிண்டு அழறான். அழறதால அவனுக்கு ராவணன்னு பேர். அவன் பேரு தசக்ரீவன், 10 தலை.
அழறதால ராவணன் எப்பவுமே அழுதானாம். அப்ப நீ ஏதாவது பாட்டு பாடுப்பா, இசைக்கு மயங்கினவர் இறைவன். அழாத, பாட்டு பாடு. உனக்கு நல்லா வீணெல்லாம் வாசிக்க தெரியும்ல? தெரியும். ஆடு, சாமகானம் பாடு, சுவாமி மயங்கிடுவார், மன்னிச்சிடுவார். இந்த கெட்டவனுக்கு உபதேசம் சொன்னார் இல்லையா, அதுக்காக இந்த பேர். ராவணன் தப்பிச்சாச்சு, போயாச்சு. சுவாமி கூப்பிட்டார், நீதான் கொடுத்தியா அந்த ஐடியா? ஆமா சாமி. சரி, ஒரு பிறவி எடுத்துக்கோ. இது என்ன சாமி, நீங்க ஏதோ கூப்பிட்டு பாராட்ட போறீங்கன்னா, உனக்கு பாட்டு பிடிக்கும் தானே, அது தெரியாதா? அவனுக்கு அது தோணல, நீ தானே சொன்ன, பிறவி எடுத்துக்கோ. திருப்பியும் வந்துடணும் சுவாமி, கைலாய மலையிலிருந்து பிறவி வேண்டாம், மனித பிறவி வேணாம், மனித பிறவி வேணாம், அழுதுண்டே வந்தார். வந்தவர் நடராஜரை பார்த்துட்ட உடனே என்ன சொல்றாரு? மனித பிறவியும் வேண்டுவதே மாறி. அவரை கூட்டத்தோட பார்ப்போம், அவரும் நம்மளை பார்ப்போம். இந்த கோயில் சொன்னேன் இல்லையா, ஒரு பாழடைஞ்சா மாதிரி இருக்கும். உள்ள போனீங்கன்னா நாம, சுவாமி, அம்பாள், 3 பேர் இருக்கும். ஏகாந்தமா பேசும். தனிய பதிகம் பாடலாம். நம்ம பதிகம் பாடினா ராகம் இருக்குமா? நல்லா எதையுமே நினைக்காதீங்க. நீங்க பாடுறத அவர் கேட்பார். இது என்னோட பையன் ரொம்ப மழல மாறாமதான் அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய ஒரு பாடல் பாடுறான். தனம் தரும் கல்வி தரும். மழல 2-3 வார்த்தைங்க மாறி இருக்கு. பெரியவங்க யாராவது என் பெரிய பையன் பாடினா, அப்பா நீ பாடுறது தப்புக்கன்னா, தமிழ தப்பா உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லிடுவேன். அந்த உச்சரிப்பை மாத்துவேன். என்னடா இப்படி பண்ற, 10ஆம் கிளாஸ் படிக்கிற தமிழ் எப்படி பண்ணுவேன்னு திட்டுவேன். நான் சின்ன குழந்தைக்கு, என் குழந்தைக்கு 4.5 வயசு. அது தப்பா 2 வார்த்தையோட பாடுது. ஆனா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அச்சோ, மழலையா பாடுதே, அபிராமிக்கு இந்த பாட்டு பிடிக்குமே. எனக்கே பிடிக்குதுன்னா அவளுக்கும் பிடிக்கும். ஏன்? மழலையா பாடும் பொழுது இதுல வார்த்தை சரியில்லை, உச்சரிப்பு சரியில்லை, பிழை இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அது மாதிரிதான் நம்ம பாடுறது சுவாமிக்கு. நம்ம எப்படி பாடினாலும் பிடிக்கும். இப்ப பெரிய சிதம்பரம் கோயில போய் கத்தி பாடினா 4 பேரை பார்த்துருவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்ல மத்தவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த கோயிலுக்கு போங்க, போய் பாடுங்க, சுவாமி மட்டும் கேட்பார். நம்ம பாட்டை கேட்க அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, சுவாமி மட்டும்தான் இருப்பார். சுவாமியும் சொல்லுவார், இந்த பாட்டை கேட்கதான்ப்பா நான் காத்து கொண்டிருந்தேன் என்று இருப்பார். அந்த கோயிலின் பெயர் தான் இளமையாக்கினார் திருக்கோயில். அடுத்த தடவை போங்க, சிதம்பரம் போறீங்க, அங்க இருந்து 6 நிமிஷத்துல ஒரு கோயில். இந்த கோயில் முதல் 3 பேர் பாடின தேவார கோயில் இல்லை, 7 திருமுறையில கிடையாது. ஆனா 12வது திருமுறை சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணத்துல உண்டு. அப்பனா என்ன, ஏதோ நாயன்மார்களோட தொடர்பு இருந்தாதான் அவர் எழுதியிருப்பாருங்க. யாருக்கு தொடர்பு? திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன். ஆவடி பச்சையம்மன் திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா திருநீலகண்டத்து குயவனாருக்கு ஒரு தனி திருவுருவச் சிலை உண்டு. அவர் ஒரு தொழில், பானை தொழில், மண் தொழில், மண்பாண்டம் தொழில் செய்பவர். அவர் சிவனடியார்களுக்கு திருவோடு தான் கொடுப்பார். இந்த சரித்திரம் ரொம்ப சொல்ல போறதில்லை, கோயிலின் அருமை பெருமை தெரிவதற்காக அடியேன் சொல்றேன். சிவனடியார்கள் வந்தா அவருடைய தொண்டு ஒரு திருவோடு செய்து கொடுப்பார். ஒரு நாள் ஒரு தவறான பெண் இல்லத்திற்கு போயிட்டு வந்துட்டு, நான் எதுக்கு சொல்ல வந்த இந்த சரித்திரம்னா, ஒண்ணு சிதம்பரம் போனா பாருங்க, இன்னொன்னு சத்தியத்தை பத்தி பேசணும் இல்லையா. திருநீலகண்டம்ன்றது யாரெல்லாம் சிவபெருமானை பற்றுகின்றோமோ நமக்கு அது பெரிய ஒரு வார்த்தை. அவர் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்க கிட்ட போறார், அவ்வளவுதான் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்க ஏதோ ஒரு பெண் வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, யமை தொடாதீங்க திருநீலகண்டம், எனைன்னு சொல்லாம யமைன்னு சொன்னதால பெண்கள்னு அவர் எடுத்திருந்தார். எந்த பெண்களையும் தொடமாட்டேன். யாரு? தவறான பெண் இல்லத்திற்கு போயிட்டு வந்த ஒருத்தர் திருநீலகண்டம்ன்ற வார்த்தையால பெண்களே வேண்டான்ற அளவு ஒருத்தர் துறந்திருந்தார்னா அவருடைய வைராகியத்தை என்ன? கணவன் மனைவியா அன்பா இருப்பாங்க, மனைவியை தொட்டு கூட சாப்பிட மாட்டேன், தொட மாட்டேன், ஊருக்கு தெரியாது. பல நாள் குழந்தை இல்லையான்னு கேட்டாங்க சுவாமி கிட்ட. எப்ப சுவாமி அருளோ அப்பதான் குழந்தைன்ட்டாங்க. அப்ப கூட இவங்க பிரச்சனை யாரும் சொன்னது. இப்படியே வாழறாங்க. சுவாமி பாரு வரார், ஒரு திருவோட கொடுக்குற. நான் ஒரு சாமியாரு வேற ஊருக்கு போயிட்டு வரேன், இந்த திருவோட பத்திரமா வச்சுக்கோ. இவர் பாக்குறாரு, இந்த திருவோடு நல்லா இல்லையேங்க, இந்த திருவோடு வேற ஏதாவது பண்ணி தரட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். இல்ல சாமி, இந்த திருவோட பழசா இருக்கு, இதுதான் எனக்கு வேணும், இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த பத்திரமா வச்சுக்கோ, நான் ஊர்ல இருந்து போயிட்டு வந்து வாங்கி. சரி சார், உள்ள வைக்கிறேன். சுவாமியே எடுத்துட்டு, நம்ம வச்சா நம்ம வீட்டுல நம்ம வச்ச பேனா சாவியே டக்குன்னு கிடைக்க மாட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பதான் தெரியும், இங்கதான் வச்சேன். வீட்டுல யாராவது நம்மளை திட்டுவாங்க, ஆமா நீ வச்சத வச்ச இடத்துல எங்க வச்ச.
அங்க ஒழுங்கா வச்சதும் காணும். சாமியே எடுத்துக்க வந்த உடனே அழறார், சாமி அது காணும். பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தானே போனேன், அதனால என்ன சாமி இதை விட நல்லதா 2 திருவோடு கூட பண்ணித்தரேன். இல்ல இல்ல எனக்கு அதான் இல்ல, எனக்கு வேணும். இல்ல சாமி நான் திருடல, அப்பவே பார்த்தேன் உனக்கு வியாபாரம் ஆகணும், நீ அதை உடைச்சிட்ட. இல்ல சாமி, கூப்பிடு உன் வீட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு தொட்டு சத்தியம் போட்டு. அது போட முடியாது. சத்தியா பொய் சொல்ற, பொய் சொல்ற, பொய் சொல்ற, பொய் சொல்லல சாமி. அப்ப என்னப்பா மனைவி கையில சத்தியம் போடுனா அதுவும் மாட்டோம். இல்ல அவளை நான் தொட. இது என்னப்பா கதையா இருக்கு, ஊர் எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, இவர் என்ன மனைவியை கை தொட்டு கூட சத்தியம் போட மாட்டோம். இல்ல பலகாலம் நாங்கள் தொட்டுக் கொள்வது. ஏன் திருநீலகண்டம்ன்ற வார்த்தைக்கு நான் கொடுக்கிற வழி. இதெல்லாம் போய் அப்ப என்ன பண்ணணும் சாமி? உண்மை. ஆனா அவ கைய தொடமாட்டேன். சரி சிதம்பரத்துக்கு வா, அங்க இருக்கிற திருக்குளத்துல நின்னு ஒரு கொம்ப ஒரு பக்கம் நீ புடி, இன்னொரு பக்கம் உன் மனைவி பிடிக்கணும். அது சரியா? சரி. குளத்துல மூழ்கி எழுந்த திருநீலகண்டம், நான் எதுவுமே உங்களுடைய திருவோட பண்ணலன்னு சொல்வியா? சொல்றேன். போறாங்க எல்லாரோடைய குளத்துல மூழ்கி எழுந்து கொள்கிறார்கள். இருவரும் கைப்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இளமை திரும்பிவிட்டது. அந்த குளத்துக்கு பேர் என்ன? இளமையாக்கினார் குளம். கோயில் பேர் என்ன? இளமையாக்கினார் திருக்கோயில். சுவாமி பேர் என்ன? இளமையாக்கினார். அம்பாள் பேர் சௌந்தரநாயகி. வடமொழியில யவ்வனவேஸ்வரர்னு பேர். யவ்வனம்னா இளமை, அழகு. சுவாமி அப்படி இருக்கார். இன்னொரு பேரும் உண்டு, வியாக்கிரபுரீஸ்வரர்னு பேர். ஏன்னா 2 பேருக்கு நடராஜா நடனம் ஆடி காண்பிக்கிறார். அதுதான் ஆனந்த தாண்டவம் தில்லை நடராஜர். யார் 2 பேருக்கு? வியாக்கிரபாதர் என்ற புலிகால் முனிவர் ஒருத்தர், பதஞ்சலி என்ற பாம்பு அவருக்கு. ரொம்ப விளையாட்டா கூட கீர்த்தனைகள்லாம் உண்டு. ஒரு புலிக்கும் பாம்புக்கும் டான்ஸ் ஆட தானே நீ வந்தன்ற மாதிரி ரொம்ப நகைச்சுவையான பாடல்கள்லாம் உண்டு. அப்படி 2 பேர், 2 முனிவர்கள், பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்கும் இறைவன் அருட்செய்த ஆனந்த தாண்டவம் தான் தில்லை. மறுபடியும் வியாக்கிரபாதருக்கு டான்ஸ பார்க்கணும்னு ஆசை. அப்படி வேண்டி தவம் இருந்து மறுமுறை அவர் ரசித்த நடனம் தான் வியாக்கிரபுரீஸ்வரர், இந்த இளமையாக்கினார். அப்ப சேக்கிழார் அவருடைய பெரிய புராணத்தில் திருநீலகண்ட குயவனார் என்ற 2வது அடியாரே அதான். சிதம்பரம் வந்துட்டார். சிதம்பரத்துல சித்திரை திருவாதிரையில தான் பெரிய புராணம் எழுதுவதற்கு துவங்குகின்றார். யாரு? சேக்கிழார். முதல்ல யார போட்டிருக்கின்றார்? தொண்டர் தொகை சுந்தரர் தான் கொடுத்தார் அந்த பாட்டை. அதே ஆர்டர்ல தான் வராரு. அப்ப முதல்ல யார பார்க்கணும்? யார பாடினார்? தொகையில முதல் வரி என்னங்க? தில்லைவாழ் அந்தணர்கள். அவங்க சிதம்பரத்துக்காரங்க, சுவாமியின் சொந்தக்காரங்க, அவங்கள பாடியாச்சு. அடுத்ததே பாத்தீங்கன்னா திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியே. இத 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு, அந்தணர்கள் தான் பெரிய ஆளா அப்படின்னு யாரும் நினைக்காது. அந்தணர்கள் சுவாமி எடுத்து கொடுத்த வரி. அந்தணர்கள் பக்கத்திலேயே அந்த காலத்துல வேறு தாழ்ந்த குலம்னு நினைச்சாங்க. ஆனா அடியார்களுக்குள்ள தாழ்வு, உயர்வு, பணக்கார, ஏழை எதுவுமே கிடையாது. அதனால்தான் தில்லைவாழ் அந்தணர்கள் உயரியவர்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா திருநீலகண்டத்து குயவனாரும் அவர்கள் அளவு உயர்ந்தவர்கள். அதனால்தான் அவங்க பக்கத்திலேயே நான் இவரை உட்கார வைப்பேன். அப்பதானே உங்களுக்கு தெரியும் அடியார்களுக்குள்ள தாழ்வு உயர்வு கிடையாதுன்னு. அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வச்சார். சரிங்களா? அப்படின்ற ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம் பாருங்க, தில்லைவாழ் அந்தணர்கள்னு சிதம்பரத்துல உட்கார்ந்து தில்லைவாழ் அந்தணர்களை புகழ்ந்து புகழ்ந்து எழுதுற. எழுதினவர் என்ன பண்றாரு? அடுத்தது இப்ப நாம எப்படி போனோம்? கோயில்ல இருந்து மேல வீதியில அப்படி தாண்டி போயிட்டோம். அது மாதிரி சேக்கிழார் போனா அங்க இளமையாக்கினார் கோயில். அங்க முக்தி கொடுத்தது யாருக்கு? திருநீலகண்டத்து குயவனாருக்கு. அடுத்தது அவர் எழுதுனாதானே கரெக்டா இருக்கும். அடுத்த ஊருக்கு போனோம்ல, அப்ப இந்த ஊர்ல 2 பேரும் முடிச்சுட்டு போயிடலான்ற மாதிரி திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடி. அதுக்கப்புறம் இல்லையே என்றாத இயற்பகைக்கு அடிய. அதுக்கு எங்க போகணும்? திருவெண்காடு பூம்புகார் நகரம், அங்க போகணும் அவர். அடுத்தது முதல்ல இந்த 2 பேரையும் சிதம்பரத்திலே முடிச்சுட்டு, அதனால திருமுறைகளில் 12வது திருமுறையில் வந்த பாடல். அதனால இது திருமுறை தலம். ஆனா பாடல் பெற்ற தலமான பாடல் பெற்ற தலம், முதல் மூவரால் பாடல் பெறாத தலம். ஆனால் சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணத்தில் இடம்பெற்ற தலம். அப்படி ஒரு கோயில். சரிங்க, எதுக்குப்பா நாங்க அங்க போனோம்? நல்லா இருக்க சரித்திரம், போனோம்னு ஆசையா இருக்கு. எதனால போனோம்? உன்னைய சொல்லட்டுமா? இது ஒரு உண்மையா நடந்தது. என் கணவருக்கு இந்த வெயில்ல இந்த இடத்துல லைட்டா ஒயிட் மாதிரி வருது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்.
அது வெயிலோ குளிர்காலமோ ஏதோ ஒரு சீசன்ல அது வரும். டாக்டர் கிட்ட போவார், மருந்து போவார், அப்பத்திக்கு அது சரியா. ஆனா அதுக்கு பெர்மனன்ட் இருக்காது. சரி, இளமையாக்கினார் கோயில் குளத்துல போய் குளிச்சா அது சரியாயிடும். எங்களுக்கு அதை நம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு கோயிலையும் சொல்லிடுறேன். அவள் இவள் நல்லூர்னு ஒரு கோயில், அந்த இடத்துல போய் குளத்துல மூழ்கி குளிச்சாலும் ஸ்கின் சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையில கிளம்பினோம். வந்து பார்த்தா இளமையாக்கினார் கோயில் குளம் முழுக்க பூட்டி இருக்கு. கோயிலே ஆள் கிடையாது. குளத்தை திறந்து வச்சிருப்பாங்களா? மக்கள் போயிட்டு வர குளம்னா வேலி போட்ட மாதிரி கம்பி கட்டி திறந்து வச்சிருப்பாங்க. ஆளே நடமாட்டம் இல்லாத இடத்துல யாராவது தவறி விழுந்தா கூட தெரியாது இல்லையா? அதனால முழுக்க பெரிய கேட்டு போட்டு கம்பி போட்டு மூடி வச்சுட்டாங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான். அப்பதான் கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள அர்ச்சகர் ஒருத்தர் இருந்தார். அவர் வெளியில வர நாங்க பார்த்தோம். 2-3 நிமிஷம் நின்னோம். என்னப்பா இந்த இடத்துல குளத்துல தண்ணி தெளிச்சுக்க கூட முடியாது போல இருக்கே, குளிக்கிறதெல்லாம் பேராசை, தண்ணியாவது தெளிச்சுக்கலாம்னு வந்துட்டோம். சரிவா இளமையாக்கினாரு, அவரையாவது பார்த்துட்டு போலாம் அப்படின்னு கொஞ்சம் வருத்தம். உள்ள போறோம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றுமே சிறப்பு வாய்ந்த கோயில்கள். உள்ள போறோம். உள்ள போகும் பொழுது அர்ச்சகர் வெளியில வராரு. அப்பதான் நானும் கணவரும் பேசணும். குளத்து தண்ணீரை கொஞ்சம் தலையில தெளிச்சுக்கலான்னு பார்த்தோம், அதுக்கு கூட குடுப்பனை இல்லையேன்னு நீங்க நம்ப மாட்டீங்க. அர்ச்சகர் சொல்றார், நான் குளத்துல இருக்கிற தண்ணி எடுக்கதான் போறேன், வேணும்னா வாங்க ஒரு 2 நிமிஷம். நாங்க போறது காலையில ஒரு 11:15 அந்த சமயம். நான் சிதம்பரத்தை சுத்தி பார்த்தோம், அங்க டிஃபன் சாப்பிட்டோம், எல்லாம் முடிச்சு அங்க போறதுக்கு 11:15. அந்த சமயத்துல எதனால ஒரே அர்ச்சகர் அந்த கோயில, வேற பக்தர்கள் இல்லாத கோயில அவர் ஏன் எங்களுக்கு முன்னாடி வரணும், நாங்க பேசுறது அவர் காதுல விழணும், வாங்க திறந்து விடுறேன், குளத்துக்கு தான் நான் போறேன், 2-3 நிமிஷத்துல வந்துருவீங்களா? ஐயா சாமி எங்களுக்கு அது போய் குளத்தை திறந்தார். இறங்கி அவர் குளத்துல தண்ணி எடுத்தார். எதுக்கு எடுத்தாருன்னு பார்த்தா, படித்துறை இருக்கு இல்லையா, குளத்தில் இருக்கும் படி, அது கிட்ட பாத்தீங்கன்னா அம்பாள் ஸ்வரூபமா ஒரு கல் திருமேனி இருக்கு. அந்த கல் திருமேனிக்கு அவர் எடுத்த அந்த குடத்து நீரை கொண்டு அபிஷேகம் பண்ண, அதே வஸ்திரத்தை கட்டினார். கையில ஒரு தூக்கு, அதுல அன்னம் சாதம் எடுத்துன்னு வந்திருந்த, அத அந்த அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணார். இது பண்றதுக்கு அவருக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ள நாங்களும் அதே படி தானே இறங்கினோம். என் குழந்தையோட என் கணவர் அதை 3 தடவை தெளிச்சுட்டார், எங்க மேல தெளிச்சுட்டார், மேல ஏறிட்டோம். நாங்க கேட்டதையும் சுவாமி செவி சாய்த்தார். கூட்டம் இருந்தா மட்டும் திருவண்ணாமலையில தான் அவர் கேட்பாரா என்ன? கூட்டம் இல்லைன்னா இன்னுமே கேட்கிறார். அப்படி ஏறி வரும், அர்ச்சகர் கிட்ட கேட்கிறோம், சாமி இந்த இது என்னன்னு கேட்கிறோம். அம்பாள்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். அவர் சொன்னார், இது அம்பாள் ஸ்வரூபம், காலம் காலமா இங்க இருக்கு, அதனால தினமும் அபிஷேகமும் நைவேத்தியம். அப்ப நான் உண்மையாவே சொன்னேன், கோயில்ல ஆள் கிடையாது. கோயில்ல சுவாமிய அபிஷேகம் பண்ண நீங்க வந்துட்டீங்க. ஆனா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு படியில பூட்டு தரங்கி இறங்கி குளத்துல இருந்து தண்ணி எடுத்து அங்க இருக்கிற கல் திருமேனி அம்பாள்ன்ற நம்பிக்கையில அவளுக்கு அபிஷேகம் பண்ணி தான் கொண்டு வந்த ஒரு டப்பா சாதத்தை அம்பாளுக்கு ஊட்டி விடும் பாவத்தில் நீங்கள் காண்பிக்கிறீர்களா இல்லையான்றத சரி பார்க்க இங்க யாருமே கிடையாது. நீங்க உங்க மனசாட்சிக்கு அவ பட்னி இருப்பா. இப்ப எனக்கு 4 குழந்தை இருக்கு, 4 இல்லைங்க 2 தான். அதுக்கே ஸ்கூல் ஃபீஸ நினைச்சா இப்ப நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா எல்கேஜி யூகேஜி ஃபீஸே 1.25 லட்சம். நான் சொல்றது காலேஜ் இல்ல. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம யாரோட 12ஆம் கிளாஸ் வரை இருக்கிற ஃபீஸே 10,000 தாண்டி இருக்கு, அதுல 15,000 தாண்டி அந்த அளவு. அப்ப 4 குழந்தைங்க இல்ல. ஆனா எனக்கு நிஜமா 4 குழந்தை இருந்து ஒரு குழந்தை இன்னொன்னு இடத்துல கொஞ்சம் தள்ளி பட்னியா இருந்து லஞ்ச் வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். முதல் 3 குழந்தைக்கு வச்சுட்டு ஒரு அம்மா நான் 4வது குழந்தைக்கு வைக்காம போயிடுவேனா? என்ன வெயிலா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும், அந்த குழந்தை சாப்பிடாதே, அது ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த பாவம். அத ஒரு கல்லுன்னு சொல்லலாம். அம்பாள் இந்த இடத்துலயும் தான் இருக்கா, சுவாமியோட சவுந்தரநாயகி என்ற நாமம் கொண்டு இந்த இடத்துல கொடுத்தா அங்க போயிடும் நினைச்சிருக்கலாம். அவர் எதுவுமே நினைக்கல. 11 மணி வெயில்ல குளத்துல இறங்கினார், ஒரு குடம் தண்ணி எடுத்தார், அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணார், வஸ்திரம் சாத்தி விட்டு அவருடைய நைவேத்தியம் மடப்பள்ளி கூட இல்லைங்க, அங்க இருக்கிற நைவேத்தியத்தை காண்பித்தார். என்றால் சில அர்ச்சகர்கள், பலன் சொல்றதுக்கு தெரியல, சில அர்ச்சகர்கள் உண்மையாகவே இறைவனை தாயாக தந்தையாக குழந்தையாக பாவித்து செய்து கொண்டிருக்கிறார். அது கண்கூடா பார்த்து அவர்கிட்ட நான் சொல்லவும் சொல்லிட்டேன், ஐயா அது நீங்க வந்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்க இங்க வந்தீங்களா அட்டெண்டன்ஸ் டன். எங்க ஆபீஸ்ல எல்லாம் 10 வேலை இருந்தா 10யும் டிக் பண்ணிட்டே வரணும் பண்ண.
சுவாமி அபிஷேகம் டிக், வியாக்கிரபாதருக்கு அபிஷேகம் டிக், நீலகண்ட குயவனார் அவங்க மனைவிக்கும் அபிஷேகம் டிக், மூலவர் சுவாமி அம்பாள் டிக்கு, நவகிரகம் டிக்கு. ஏன்னா ஒரே கோயில்ல ஒரே அர்ச்சகர் அத்தனை பேருக்கும் பண்ணணும் அபிஷேகம். படியில இருக்கிற அந்த கல் திருவுருவ சிலை அம்பாளுக்கு டிக். யாருமே இல்லை உங்களை செக் பண்ண. ஆனா நீங்க நியாயமா வந்து பண்றீங்களா? அவர் சொன்ன வார்த்தை பரம்பரையா நாங்க இந்த கோயிலுக்கு பண்றோம். அவர் தான் எங்களுக்கு படி அளக்கிறார், அவர் எங்களோட பேசுவார், சோறு கொடுக்கிறார். பண்ணலன்னா அவருக்கு தெரியும்ல. எவ்வளவு இடத்துல டிக் போட்டா கூட டிக் போடுறவன் எனக்கு தெரிஞ்சவனா டிக் போடுன்னு சொல்லலாம். டிக் போடுறதுக்கெல்லாம் இங்க யாரும் இல்லை. ஆனா அவருக்கும் எனக்கும் தெரியும் நான் எந்த அளவு இருக்கேன். இப்படி உண்மையானவர்கள் சிவத்தொண்டு செய்பவர்கள் இன்றும் நம்முடைய நாட்டில் இருக்கின்றார். இந்த நால்வருடைய பாதையை பத்தி நம்ம பேசணும். என்னென்ன? சத் புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், யோக மார்க்கம், சன்மார்க்கம், மாணிக்கம். சரி, இந்த முருகன் பின்னாடி போலானா அதுக்கு என்னப்பா மார்க்கம்? முருக வழிபாட்டை கௌமாரம்னு சொல்றோம். குமாரம், அத கௌமாரம், குமார் அப்படின்றதே முருகனுடைய. ஆனா இந்த பாதைய என்ன சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு அருணகிரியார் நமக்கு உதவி பண்ண. இனிமே நிறைய முருகனடியார்கள் வருவார்கள். முன்னாடியும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. முருக வழிபாடோ முருக ஆராதனைகளோ நம்முடைய நாட்டில் புதிதே அல்ல. சங்க இலக்கியம் தொட்டு சிவனை விட முருகனுக்கு தான் பல இலக்கியங்கள் உண்டு. பிள்ளையார் வழிபாடு கூட காலத்தால் பிற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய வரலாற்று செய்திகள் உண்டு. அப்ப காலத்தால் முற்பட்டது சங்க இலக்கியம் காலம் தொட்டு கடவுள் வாழ்த்தில் இடம் பெறுவது யார் என்றால் முருகன். அதனால்தான் 10 பாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த 10 பாட்டு இலக்கியத்தில் முதல் பாடலாக கடவுள் வாழ்த்தாக திருமுருகாற்றுப்படை இருக்கு. நக்கீரர் தான் பெரிய ஆள்னா அவர் எழுதின நெடுநல் வாடையை வச்சிருக்கலாம். இல்லப்பா அது முருகருக்கு இல்ல, நக்கீரர் பெரிய ஆளு, அங்க இருக்கிற தலைமை புலவரே அவர் தான், அதனால ஏன் நெடுநல் வாடையை வச்சான்னு இல்ல. அங்க மதுரையில தமிழுக்கு முருகன் தான் உயர்ந்தவன். அதனால் முருகன் தான் நமக்கு எல்லாம். அப்ப முருகன் வழிபாடு செய்வதற்கு நான் எந்த மார்க்கத்துல போகணும்? சிவபெருமானுக்கு 4 மார்க்கம் இருக்கு. அப்பா அம்மான்னு அழுதுவாங்க. தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன், தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன். இது சம்பந்தர் மார்க்கம். நாவுக்கரசருடைய மார்க்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. சுந்தரர் மார்க்கம் எழுசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. இதுதான் தோழமை பண்பு. சின்ன வயசுல பாருங்க, இவன் ஏதாவது தப்பு பண்ணா அவனுக்கு தெரியாம இருக்காரு. இது நம்ம சொல்லுவோம் இல்லையா? நாம சின்ன வயசுல அம்மாவுக்கு தெரியாம ஒரு புளியங்காய் திருடி இருந்தா கூட நம்ம தோழனுக்கோ தோழிக்கோ அது தெரிஞ்சிருக்கும். அப்ப சுந்தரர் சொல்றாரு, யான் செய்யும் துரிசுகளுக்கு நீதான்ப்பா, எனக்கு முதல் ஆளே நீதான் கூட இருக்கு. அது வேற மார்க்கம், அந்த மார்க்கமும் இல்ல. இப்ப முருகனுக்கு நாங்க எந்த மார்க்கம்? மாணிக்க வாசகர் மாதிரி அழுது அழுது தோழலாமா? இல்லையா, முருகனுக்கு ஒரு மார்க்கமா. அந்த மார்க்கத்தினுடைய பெயர் வள்ளி மார்க்கம். இதை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு தெரியாது. கத்துக் கொடுத்தது யார் என்றால் அருணகிரிநாதர். வள்ளி மார்க்கத்தில் வள்ளியாக மாறி அனைவரும் வழிபாடு செய்யுங்கள். அனைவரும் வள்ளி. அதனாலதான் பரசுகம் கொடுக்கும் தேவயானை அவளைதான் முதல்ல போய் கரம் பிடிக்கிறார் முருகன். 2 பேரும் ஆனந்தவள்ளி சுந்தரவள்ளின்னு சொல்லிட்டு இருவரும் திருமாலுடைய கண்ணில் இருந்து வந்தவர்கள். அதை பத்தி அடியே நீங்க ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். எனக்கு பேசினது கூட ஞாபகம் இருக்கு. அதனால நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. சிவகுமாரன் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய எந்த அவயத்திலிருந்து வந்தார்? நெற்றிக்கண். கண்ணுல இருந்து வந்த மாப்பிள்ளைக்கு கண்ணுல இருந்து வந்த பொண்ணு தானே கரெக்டா இருக்கு. பையன் டாக்டரா இருக்கான், கண்ட டயத்துல கூட கேஸ்ன்னு ஓடிடுவான். டாக்டர் பொண்ணா பார்த்தோம்னா அவங்க 2 பேருக்கும் வேலை புரிஞ்சிடும். பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பொண்ணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா எந்த அளவு அவங்க ஒர்க் பண்ணணும், கோடிங் எப்படி இருக்கும், மீட்டிங்ஸ் எவ்வளவு நேரம் இருக்கும் 2 பேருக்கும் புரியும். ப்ரொஃபஷன் ஒன்னா இருந்தா புரிஞ்சுக்க முடியும்
அப்படின்ற ஒரு சிந்தனை உண்டு. அதனால்தான் திருமாலின் 2 கண்களில் வந்த ஆனந்த கண்ணீரில் வந்த 2 பேரும் முருகனுடைய துணைவியராக வருகிறார். கண்ணுல இருந்து வந்த மாப்பிள்ளைக்கு கண்ணுல இருந்து வந்த பொண்ணு. அதுல கூட பாத்தீங்கன்னா ஆனந்தவல்லி என்ற தெய்வ யானை பரசுகத்தை கொடுப்பவள் வைதிக முறைப்படி திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் நடக்கும். முருகனா தேடி போல, முருகனிடம் தெய்வ யானை தேடி பரிசாக கொடுக்கப்பட்டார். ஆனால் வள்ளின்னு எடுத்தீங்கன்னா முருகன் தேடி போன. அப்ப எந்த மார்க்கம் சிறப்புங்க? நான் முருகனை தேடி தேடி போனாலும் அவன் என்னை ஏத்துக்கணுமே. நான் முருகன் என்னை தேடி வந்தா கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவான். 1 நாள் 2 நாள் நானும் வள்ளி மாதிரி மறக்க போனேன், ஏய் நான் வரமாட்டேன்னு. ஆனா முருகன் விட மாட்டான், வா அப்படியே சிக்கனை பிடித்தேன்ற மாதிரி இழுத்துன்னு போயிடுவான். அதற்கு பெயர் என்ன? முருகனுடைய வழிபாட்டிற்கு வள்ளி மார்க்கம். வள்ளி மார்க்கத்தில் வந்த அடியார்கள் நிறைய பேர். முருகன் அடியார்கள்னே நான் பேசலாம் 1 வாரம். எங்கே? சைதை சிவசுப்பிரமணியர் ஆலயம்னு ஒண்ணு உண்டு. செங்குந்த கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளது எப்படி கந்த கோட்டமோ அங்க செங்குந்தர் சபை செங்குந்த கோட்டம்னு ஒண்ணு உண்டு. சைதை காரணீஸ்வரர் திருக்கோயில இருந்து ஒரு 2 தெரு தள்ளி இருக்கு. பழைய முருகன் ஆலயம், சிவசுப்பிரமணியர் ஆலயம், நிறைய கூட்டம் வரும் ஆலயம். சைதை அன்பர்களும் ரொம்ப நல்ல அன்பர்கள். இந்த மாதிரி நிறைய சொற்பொழிவு கேட்கும் அன்பர்கள் சைதையிலும் இருக்கிறார். அந்த இடத்துல 1 வாரம் வாழ்க சீர் அடியார் எல்லாம்னு பேசும். எந்த இடத்துல இருந்து முருக அடியார்கள் ஆரம்பிக்கிறோம்? ரொம்ப தெரிஞ்ச அடியார்களுக்கு 10 நிமிஷம் தான், தெரியாத அடியார்களுக்கு 20 நிமிஷம்னு நான் ஒரு பிளான் பண்ணி சிலபஸ் மாதிரி எழுதி, ஒரு நாளைக்கு தெரியாத அடியார்கள் 3 பேரு, தெரிஞ்ச அடியார்கள் 3 பேர், அப்படி 1.5 மணி நேரம் பார்த்தா முருகனுடைய அடியார்கள்ன்ற அந்த வழியாக வரும் பரம்பரை எந்த இடத்துல இருந்து துவங்குதுன்னா, முருகன் அடியார்கள் அகத்தியர்ல இருந்து துவங்கும். முதல் அடியார் அகத்தியர். ஏன்னா முருகன் கிட்ட இருந்து அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா தமிழ் துறைய அதுக்கு முருகனுடைய வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். முருகன்லாம் ரிட்டையர் ஆகிறான், அவன் இளமையான, அவன்லாம் 60 வயசா ரிட்டையர் ஆகிற மாதிரிலாம் இல்ல, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டான். எனக்கு போதும். யாருக்கு கொடுக்கலாம்? அகத்தியருக்கு கொடுக்குறேன், நானே உபதேசம் பண்றேன். என்ன பண்ணணும்? இப்ப வேலையில இருந்து நான் விடணும்னா எங்க அலுவலகத்துல எல்லாம் ஒரு பழக்கம் உண்டு, ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் வேலையை புதுசா வர்றவங்களுக்கு நான் கத்துக் கொடுக்கணும். இந்த வேலையை பார்த்தேன், இதெல்லாம் கத்து கொடுத்துட்டேன். அதுக்கு பேர் என்ன? ஹேண்ட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி முருகன் யாருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணி கொடுத்தாரா? அகத்தியருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ண. அப்ப முதல் பக்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு அகத்தியர். அகத்தியர், நக்கீரர், ஔவையார், பொய்யாமொழி புலவர், முருகம்மையார். இந்த அடியார்கள்லாம் நமக்கு தெரியாது, ஏன்னா அடுத்த ஒரு 2 தடவை முருகனுடைய வைபவங்கள் பேசணும்னு இருக்கு. பொய்யாமொழி புலவருடைய பாடல்கள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அவருடைய திருவிளையாடல்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும். ஏன்னா அவர் சொல்லிடுவார், ஒருத்தர் போய் சிவன் பால் அன்பு கொண்டவர் பொய்யாமொழி புலவர். ஒருத்தர் போய் கேட்பாங்க, இவ்வளவு அழகா தமிழ்ல சிவனை பாடுறீங்க, நிறைய காசு தரும், எங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும், நாங்க பெரிய செல்வந்தர்கள், முருகனை பாடுறீங்களா? அவர் ரொம்ப அகந்தையோட சொல்லிடுவாங்க, கோழிய பாடுற வாயால கொஞ்செல்லாம் பாட முடியாது, சிவன் தான் எனக்கு எல்லாம் போயிடுவார். இதுக்கப்புறம் அவருடைய வாயால் எப்படி முருகப்பெருமான் பாட வைக்கின்றான் என்பது ஒரு திருவிளையாடல். அதை நான் அடுத்த முறைதான் சொல்லப்போறேன். அதை கேட்கணும்னாது இங்க இருக்கிறவங்க அடுத்த தடவை கண்டிப்பா. பொய்யாமொழி புலவர், முருகம்மையார். எப்படி இங்கே சிவனுக்கு காரைக்கால் அம்மையாரோ அது போல அங்கே முருகம்மை. நம்முடைய செங்கல்வராயன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு திரு சுப்பிரமணியம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், வடுக்கப்பட்டு சுப்பிரமணியம் பிள்ளை. அவர் தான் திருப்புகழ் வருவதற்கு காரணமாக இருந்தார். அந்த வரலாற்றில் இருந்து அடியன் அடுத்த தடவைக்கு துவங்க. நான் இதுக்கப்புறம் அடியன் 29/5 இங்க வருவேன். 29/5 பேசிட்டு இங்க இருந்து அப்படியே சேக்கிழார் விழா லால்குடிக்கு போறேன். ஒரு பட்டிமன்றம், சிறந்த பக்தி யாருன்னு, கண்ணப்பர் சிறந்த பக்தியா, அல்லது சிறுத்தொண்டர் சிறந்த பக்தியா, அல்லது திருநீலகண்டத்து குயவனார் சிறந்த பக்தியான். அடியன் எந்த தலைப்புன்னு தெரியல, எதை கொடுத்தாலும் பேசுறதான பட்டிமன்றத்துடைய வேலை. அதனால அது மாதிரி போகணும். எவ்வளவு தடவை பேசினாலும் இதெல்லாம் அழுக்காத விஷயம். அதனால அப்ப இந்த பொய்யாமொழி புலவரை பத்தி சொல்ல போறேன், முருகம்மையாரை பத்தி சொல்ல போறேன். யார் இந்த முருகம்மையார்னு பாத்தீங்க? முருகம்மையார் என்பவர் எப்படி சிவனுக்கு ஒரு காரைக்கால் அம்மையாரோ அது போல சிறந்த பெண் பக்தர். அதே மாதிரி அங்கே மங்கையர்க்கு அரசின்னு ஒருத்தி இருந்தா, சோழ நாட்டு பெண்மணி பாண்டிய நாட்டு மருமகளா போறான். அது மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஔவையார் அப்படின்ற ஒரு புலவர் கூட்டத்தில் அரசியல். இப்படி பெண்ணடியார்களை கொட்டும் முருகப்பெருமான் இருக்கின்றார். இப்ப பெரும் பேரு கண்டிகைன்ற ஒரு தலத்தை பத்தியும் அகத்தியர் பத்தியும் அடுத்த தடவை சொல்றோம்.
இப்ப இந்த தடவை அடியனுடைய நோக்கம் யாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த தலத்தை பத்தி சொல்லியிருப்பேன். ஆனா இங்க நடந்த அந்த சுவாரஸ்யமான அனுபவம் அடியேன் எண்ணத்தில் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கம்மியா கேட்டிருப்பீங்க. அப்படிதான் சொல்லணும். தெரியாதுன்னு சொல்ற அருகதை எனக்கு கிடையாது. இந்த சரித்திரம் கம்மியா கேட்டிருப்பீங்க. யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தக வீர ராகவ கவிராயர். நிறைய அடியார்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. முருகன்னு சொல்லிட்ட உடனே ஒரு 4-5 அடியார்கள் தான் நமக்கு மறுபடியும் நினைவுக்கு வரும். யாரு? நக்கீரர், அருணகிரியார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் சுவாமி, கிருபானந்த வாரியார் சுவாமிகள், குமரகுருவர், இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் தான் மறுபடியும் நமக்கு நினைவுக்கு வராங்க. ஆனா தெரியாத அடியார் கூட்டம்னு எப்படி சிவபெருமானுக்கு ஒரு அடியார் குழாம் இருக்கோ அது மாதிரி முருகனுக்கும், எப்படி சுவாமிக்கு 12 திருமுறை இருக்கோ முருக திருமுறைகளும் உண்டு. அதை பத்தியும் அடுத்த தடவை பார்க்கலாம். அங்க எப்படி சைவ திருமுறைகளில் 12வது திருமுறை அடியார்களை பற்றி சொல்லிய பெரிய புராணம், அது போல முருகனுடைய 12 திருமுறையிலையும் 12வது திருமுறை தொண்டர் புராணம், முருகனுடைய தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புத புராணத்தை திரு சொக்கலிங்கம் பிள்ளை என்பவர் பாடியிருக்கின்றார். அடியனுக்கு அந்த புத்தகம் கிடைக்கல, தெரிஞ்சதை மட்டும் சொல்றேன். அடியன் அந்த புத்தகத்தை தேடுறேன். நம்மை மாதிரி இறைவனை அனுபவிக்கும் அடியார்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டிய புத்தகம். அடியனுக்கு அந்த புத்தகம் கிடைச்சதுன்னா எங்கேயாவது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி போட்டோ காப்பி கூட போட்டுக்க நான் தயாரா இருக்கேன். எப்ப அங்கே சொக்கலிங்கம் பிள்ளை அவர்கள் எழுதிய தொண்டர் புராணம் கிடைக்கிறதோ அதை நம்ம அனுபவிக்கும். அதை வாழ்நாள் ஒரு குறிக்கோளாவே வச்சிருக்கேன். இப்ப அந்தக வீரராகவ கவிராயர் ஒரு பெரிய கவிஞர், புலவர். அந்த காலத்துல புலமைன்றது பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழை மறந்து ஆங்கில கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். கண்டிப்பா வணிக ரீதியா ஊதிய ரீதியா ஆங்கிலம் தேவைதான், மறுப்பே சொல்லல். என் குழந்தைக்கும் ஆங்கிலம். ஆனா தமிழ் மொழியின் அழகையும் பெருமையும் அதனுடைய எழுத்துக்களையும் சொல்லி கொடுப்பது நம்முடைய கடமை. அதுல தயவு செஞ்சு விட்டு, ஏன்னா அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பத்திரிகைகள் இருந்தது, எவ்வளவு கதைகளை எழுதுவார்கள். உங்களுடைய வயசு காலத்துல எல்லாம் நீங்க கவிதை கதையெல்லாம் எழுதுறவங்கள நிறைய பேர் பார்த்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையில எவ்வளவு பேர் கதை கவிதை எழுதுறாங்க. சரிப்பா, குழந்தைகளுக்கு தமிழ் தான் வரல, அந்த இங்கிலீஷ்லயாவது வருதா கதை கவிதை? ஒருத்தரோ 2 பேரும் தான். பிராடிஜி ரொம்ப பெருமை வாய்ந்த குழந்தைகள் ஒருத்தரோ 2. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, கதை எழுதி அனுப்பின பத்திரிகைக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு, கவிதை எழுதி அனுப்பின ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இன்னைக்கு அடுத்த தலைமுறையில எவ்வளவு பேர் புத்தகம் படிக்கிறாங்க. தமிழ் புத்தகம் வேண்டாங்க, எங்களுக்கு தமிழ் தெரியாது. சரிங்க, இங்கிலீஷ் புக்ஸாவது படிக்கிறீங்களா? இன்னைக்கு புக் படிக்கிற பழக்கமும் போயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் இதுலயே தானே இருக்கு, இதை விட்டு வெளியில வர்றதே இல்லையே. இதுல எல்லாமே அதுவே ஒரு முகம் போட்டு கொடுத்துருது. நான் ஒரு ராஜராஜனை பார்க்கணும்னா என் ராஜராஜன் இன்னும் கருப்பா இருப்பாரு, உயரமா இருப்பாரு. உங்க ராஜராஜன் வெள்ளையா கூட இருக்கலாம். ஆனா இங்க இவன் காமிக்கிறது தான் ராஜராஜன். குழந்தைங்களுக்கான அந்த கற்பனா சக்தியும் இன்னைக்கு எனக்கு கிடையாது. இப்படி இவர்கள் காண்பிப்பது எல்லாவற்றிலும் குழந்தை துளைந்து கொண்டிருக்கின்றார். அந்த காலத்துல புலவர்கள் அவ்வளவு, புலவர்களை ஆதரித்த வள்ளல்களும் செல்வந்தர்களும் அரசர்களும் ஜமீன்தார்களும் இருந்தார். அதனாலதான் புலவர்கள்ன்ற ஒரு கம்யூனிட்டியே இருந்தது. அது ஜாதியால வந்ததெல்லாம் இல்லை. புலமை யாருக்கு வருதோ அவர்கள் ஒருவரை பற்றி பாடுவார்கள், பரிசு பெறுவார்கள், அதில் வாழ்க்கையை நடத்துவார். இவருடைய வீடு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு இப்ப இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஒரு 100, 150, 200, 300 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கும். ரொம்ப சமீபமா, நான் சொல்றது நக்கீரர் காலம் கிடையாது. ரொம்ப நான் அடுத்த தடவை வரும்போது அதுக்கான காலம் கூட தெரிஞ்சுட்டு வர முயற்சி பண்ணேன். செங்கல்பட்டுல வீடு. அப்ப செங்கல்பட்டுல எல்லாம் அடிக்கடி வெள்ளம் பூந்துரும். அதனால இவர் எங்க போயிட்டாரு, பொன் விளைந்த களத்தூர்னு செங்கல்பட்டு தள்ளி ஒரு இடம், திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு ஏரியால இருந்தவர் கொஞ்சம் தள்ளி போயிட்டார். இன்னைக்கும் வாய்ப்பு இருந்தா போங்க, பொன் விளைந்த களத்தூர், பிவி களத்தூர்னு வாங்க, அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ரொம்ப அழகா ஒரு ராமர் கோயில் இருக்குல்ல. அது திவ்ய தேசம் கிடையாது, ஆனா அந்த ராமர் கோயில் பார்க்க வேண்டிய கோயில். சதுர்புஜ ராமர் என்று 4 கரங்கள் தாங்கிய ஒரு ரொம்ப அழகான ஒரு ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் கோயில் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா போய்ப்பாரு. இதெல்லாம் ஒரு செய்திகள். நீங்க அந்த பக்கம் போவீங்க, இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கேன்னு அப்படியே ஒரு காரையோ வண்டியோ அப்படி ஸ்ட்ரெச் எடுத்தோம்னா ஒரு கோயிலை பார்த்து அப்படி அந்த இடத்துக்கு போய் மாறணும். இவருக்கு வீரராகவர்னு பேர், அந்தக கவி வீரராகவர். வீரராகவருக்கு பார்க்கும் சக்தி கிடையாது. அவர் அந்தக அப்படின்னா பார்க்கும் சக்தியை இழந்தார். கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. மனைவி கிட்ட திட்டு வாங்கினாருங்க, முருகன் அடியாரா மாறிட்டான். இதெல்லாம் என்கரேஜ் பண்ணவும் சொல்றேன். யாராவது திட்டு வாங்கினீங்கன்னா கவலை எல்லாம் படாது. ஒரு நாள் காலையில எழுந்தாருங்க, இது தப்பா சொல்லுங்க,
எழுந்து காலை கடன்லாம் அந்த காலத்துல கொல்லை பக்கம் போவாங்க இல்லையா, அதெல்லாம் போயிட்டு வந்தார். இவருக்குனே இவரோட புலமைக்கு ஒரு ரொம்ப நல்ல சீடன் இருப்பார். நல்ல புலமை. இவருடைய புலமையை உணர்ந்ததால் இவரை விடவே மாட்டான் அந்த சீடன். அந்த சீடனும் கூட இருக்கார். மனைவி கிட்ட வராரம்மா, என்ன காலை கடன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், குளிக்க போறேன், குளிங்க, கொஞ்சம் வெந்நீர் சுட தண்ணி போட்டு வைமா, இவனுக்கு கொஞ்ச நேரம் பாடம் கத்து கொடுக்குறேன், வந்து குளிச்சிடுறேன், சுட தண்ணி போட்டு வை. ஆட்டம் ஆட்டம் போறார். கொஞ்ச நேரம் உனக்கு பாடம் கத்து தரேன். அம்மா குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் போட்டிருப்பார், வெந்நீர்ல ஒரு குளியல் போட்டுட்டு வந்துடுறேன். அவருக்கு 2 கண்ணும் இல்லை இல்லையா, வர சரிங்க குருவேன்னு கிளம்பிட்டான் போய். இவர் வந்து குளிக்கிற இடத்துக்கு வராரு. பக்கெட் மாதிரி வாளி இருக்கும்ல, நகர்த்தி பாக்குறார், வெயிட்டா இருக்கு. அப்ப தண்ணி இருக்கு, எடுத்து குளிக்கலான்னு கைய விட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கு. அவருக்கு வருத்தம் ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஹீட்டர் போட்டிருப்போம்ல, கண்ணு தெரிஞ்சா விறகுல அடுப்பு வச்சு கூட அவர் பண்ணியிருப்பார். திருப்பியும் குரல் கொடுக்குறாரம்மா, சுட தண்ணி போடலையா? யானை மேல வந்து 2 நிலத்தை மேல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சுட தண்ணி தான் குறைச்சு. உண்மையாவே இப்படி கேட்கிறேன். கேட்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. ஆனா அந்த அம்மா இப்படிதான் கேட்கு. தினமும் யானை மேல வந்து என் பேர்ல நிலத்தை எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு சுட தண்ணி தான் குறைச்சல், வேணும்னா குளிங்க, வேண்டாமா போங்க. வருத்தமாயிடுச்சு. என்னால எந்த அளவு இயலுமோ அந்த அளவு உன்னை பாத்துக்கிறேனே, எனக்கு கண்ணு தெரியாது, இருந்தா நானே இங்க வெந்நீரை வச்சுன்னு இருப்பேன். ரொம்ப வருத்தம் அவருக்கு. ரொம்ப இந்த பிறவியிலேயே ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை திட்டா ரொம்ப கஷ்டமா, யாருன்னே தெரியாம ஏதோ கூட்ட நெரிசல்ல பஸ்ல ஒருத்தன் திட்டா நம்ம திட்டிட்டு வரும், இல்ல அவன் கிடக்குறான் திட்டுட்டோம் அப்படின்னு வந்துடும். ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்ச மகனோ மகளோ மனைவியோ கணவனோ, அவங்களுக்காக நம்ம எல்லாம் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு அவச்சொல் வந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும், வருத்தமா இருக்கும். பிறவியே எதுக்கு அப்படின்ற அளவு இருக்கு. அப்ப மாணவன் வரார். குருவே குளிச்சுட்டீங்களா, மறுபடியும் பாடம் தொடரலாம். டேய், இன்னில இருந்து ஸ்கூல்லாம் கிடையாது, நீ வேற இடத்துக்கு போ. என்னாச்சு? அண்ணி வந்து ஒரு தண்ணி கூட போடலடா, யானை மேல வந்தீங்களான்னு கேட்டார். எனக்கு என்ன முடியுமோ அதை வச்சு சம்பாதிக்கிறேன், நியாயமா இருக்க, நான் வேற ஏதாவது ஊர் பார்த்து போறேன்டா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கும். குருவே நீங்க தனியா போகாதீங்க, நான் கூட வரேன். அதெல்லாம் வேணாம்டா, நீ சின்ன பையன். இல்ல குருநாதா, அவங்கள நான் விட மாட்டேன், அவனும் கூட வர. இப்படியே வராங்க. எங்க? பொன்பிள்ளை இந்த களத்தூர்ல. அப்படியே ஈசிஆர் ரோடு பக்கம் போறாங்க. நான் சொல்ற ரூட்லாம் கூட மேட்ச் ஆகுது. நான் எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு நடந்த சரித்திரம் இன்னிய ரூட்டோட மேட்ச் ஆகுது. அப்ப அது மிகைப்படுத்தினது அல்ல, அதுக்கு சொல்றேன். அப்படியே மரக்காணம் வழியா ஈசிஆர்ல போய் பாண்டிச்சேரி போலாம். உங்களுக்கு தெரியுமா அந்த ரூட்டு? ஈசிஆர் அந்த வழியா மரக்காணம் கிட்ட வரும். காலையில கிளம்புறாங்க. இன்னைக்கு மாதிரி 10 மணி குளியெல்லாம் கிடையாது. அன்னைக்கு காலையில அவங்களுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் வசி வயத்தக்கள். ஈவினிங் ஒரு 6 மணி. மரக்காணம் கிட்ட வரும் பொழுது ஏதோ கோயில் இருக்கு போல பக்கத்துல, நல்லா டிங் டிங்னு கோயில் மணி ஓசை. இவர் சொல்றாரு, என் கூட சேர்ந்து நீயும் பசி பட்னியில இருக்க, அது ஒரு கோயில் போல இருக்கு, வாடா, தீபாராதனை முடிச்சிட்ட உடனே ஏதாவது பிரசாதம் தருவாங்க, சாப்பிடலாம் வா. உள்ள வராங்க. வந்தா அதர் பெயர் வந்து செய்யூர் கந்தசாமி கோயில். அந்த இடம் பேரு செய்யூர். இன்னைக்கு போனாலும் மரக்காணத்துக்கு முன்னாடி இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. என்ன கோயில்டா இது? முருகன் கோயில் குருவே. முருகா, உந்து தண்டா தமிழ், அதை வச்சுதான் ஓட்டுறான். ஆனா இன்னைக்கு அதுக்கு இருந்த மரியாதையும் போச்சு அப்படின்னு வராரு. அங்க தீபாராதனை நடந்துட்டே இருக்கு. கூட இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. என்ன அழகா இருக்கு இன்னைக்கு அலங்காரம், முருகனை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, ரொம்ப அழகா சிரிச்சா மாதிரி இருக்கு. அப்பதான் இவருக்கு வருத்தம். அது எல்லாரும் ரசிக்கிறாங்களே அந்த முருகனை, பாக்குற கொடுப்பனை எனக்கு இல்லையே, நீ எப்படி இருப்ப? நான் சொல்றது ஒரு உண்மையான விஷயம்தான். அண்மையில ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில இருக்கக்கூடிய ஒரு பழைய ஒரு நிகழ்ச்சியை பார்க்க நேரிடும். அதுல வந்து அதில் இருப்பவர்கள் எல்லாம் பார்வை குறைபாடு கொண்டுள்ள சகோதரர். அந்த நெறியாளர் கேட்கிற ஒருத்தரை கூப்பிட்டு, உங்களுக்கு கண்ணு கிடைச்சா எதை முதல்ல பார்க்க முடியும்? அதுல 2-3 பேர் சொன்ன வார்த்தை அம்மாவை பார்க்கணும். இன்னைக்கு வரையும் அவங்களுக்கு என்ன குழந்தையாவே வச்சிருக்காங்க. சாதாரண அம்மா ஒரு 4-5-6 வயசு வரைக்கும் வருவாங்க, சில விஷயங்களுக்கெல்லாம் கூடவே நிற்பாங்க. அப்ப குழந்தை ஜலம் மலம் இதுக்கெல்லாம் கூட இருப்பாங்க. வளர வளர நாமளே நம்மளை பார்த்தோம். ஆனா எங்க அம்மா, எனக்கு 24 வயசு ஆகுது, இன்னைக்கும் அவங்கள நம்பிதான் வாழறேன். அவங்க தானே என்னுடைய அம்மா, அவங்கள பார்க்க 2-3 பேர் அம்மாவை பார்க்கணும். நாங்க கண்டிப்பா அதை கேட்கும் பொழுதே கண் கலங்கு, நியாயமான விஷயம். ஆனா அதுல இன்னொரு சகோதரர் சொன்னார்,
எனக்கு 2 பேரை பார்க்கணும். யாருங்க? ஒண்ணு எல்லாரையும் சொல்ற மாதிரி அம்மா தான், இன்னி வரையும் அவங்க தான் நான் பார்க்கேன். இன்னொன்னு மதுரை மீனாட்சி, மதுரை மீனாட்சின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது என்னதான் அழகா இருக்கான்னு பார்க்கணும்னு ஆசை. இப்போ பச்சையா இருப்பானா, என் கண்ணுக்கு அந்த பச்சையும் என்னன்னு தெரியாது. நிறங்கள் நிறைய சொல்லுவாங்க. பச்சை எப்படி இருக்கும்னு தெரியாது, அவ கையில கிளின்ற பறவை இருக்குமா, அது எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது. ஆனா அவ ரொம்ப அழகா இருப்பான்றாங்க. அந்த மீனாட்சி அம்மனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவர்கள் கிட்டதான் கேட்கணும், நமக்கு எவ்வளவு விஷயங்களை சுவாமி கொடுத்துருக்காரு. சில சமயம் நமக்கு எல்லாம் இருந்தோம், யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடும். ஆனா நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. சில இன்னல்கள், சில குறைகள், அதையும் எப்படி தீர்த்துக்கலாம்? உடம்பால் பணி செய்து நாவுக்கரசர் வழியில் நின்றால் அதையும் நாம் மாத்திக்கணும். அதுதான் நிதர்சனம். இவர் வராரு, எனக்கு முருகா உன்னை பார்க்கவே முடியாதுல, வெறும் பிரசாதத்துக்கு நிக்கிறோம் பாத்தியா, என் தலையெழுத்து இப்படிதான். உன்னை பாக்குறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க, பிரசாதம் சாப்பிடும். நான் பார்க்கவும் மாட்டேன், உன்னை ரசிக்கவும் முடியாது, ஆனா சோறு வயத்துக்கா நிக்கிறவ அப்படின்னு உள்ள முருகி வேண்டார். அவருடைய கண்ணிற்கு மட்டும் அந்த அலங்கார கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். அவருக்கு ரொம்ப ஆனந்தம். அதெல்லாம் முடிஞ்ச உடனே சாப்பிட்ட உடனே ஒரு சிந்தனை, நம்ம ஊர்ல கொஞ்சம் பசி பஞ்சம்னு வந்துருச்சுரா. நம்ம சுத்தியுள்ள ஊர்ல சில சமயத்துல பஞ்சமா இருந்தா செல்வந்தர்களுக்கே பணம் இருக்காது, செல்வந்தர்களுக்கே வழி இல்லைன்னா புலவர்களுக்கு எப்படி தருவாங்க? அதனாலதான் கொஞ்ச காலமா அந்நியாருக்கு என்னால கொடுக்க முடியல. அதனாலதான் பத்தியா வெண்ணியாரு கூட எனக்கு கிடைக்காம வந்துட்டேன். அதனால நம்ம சிங்களம் போகலாம். ஸ்ரீலங்கா அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழை நம்மை விட ரொம்ப நேசிக்கிறவர்கள் ஸ்ரீலங்கையில் இருப்பவர்கள். முருகனை நேசிப்பார்கள், தமிழை நேசிப்பார்கள், தமிழ் புத்தகங்களை நேசிப்பார்கள். அதனால வா நம்ம சிங்களத்துக்கு போலாம் அப்படின்னு வராரு. கடல் பக்கத்துல மரக்காணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே பாண்டிச்சேரி இந்த பெல்ட்டே பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரம். அப்படி ஒரு இடத்துல ஏறுறாரு. ஏறினவரு ஒரு தோணியை பிடிச்சி யாரோ ஒருத்தருடைய உதவியால அவரும் அவருடைய சிஷ்யனும் சிங்களம் ஸ்ரீலங்கா போயாச்சு. அங்க ஒரு தமிழை ஆதரிக்கும் பெரும் செல்வந்தர் அரசருக்கு நிகராக இருக்கின்றார். அவருடைய இடத்திற்கு போகிறார். போன உடனே அவரை பார்க்கணும், அவரை புகழ்ந்து பாடுவேன். அங்க இருக்கக்கூடிய புலவர்கள் இவர்களுடைய புலமையை சோதிக்க வேண்டும்னு சொல்றாங்க. இவர் புலமையை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு பொறாமை. இல்ல இது முடியாது. என்ன, இவரை பார்க்க விட்டா அரசர் நம்மள மதிக்க மாட்டார். தமிழ்நாடுன்னு பொழுதே தமிழுக்கு ரொம்பவே சொல்வாரு நம்ம ஆளு. இவரை பார்த்தா இன்னும் நமக்கான மதிப்பும் போயிடும். இவரை பார்க்கவே விடக்கூடாது. அப்ப என்ன சொல்றது? இவர் வந்த செய்தியை சொல்லிட்டாங்களே. அரசருக்கு தமிழும் புலமையும் இருக்கிறவங்கள பார்க்க பிடிக்குமே. ஏதாவது கதையை கட்டலாம் அப்படின்னு கிட்ட போயிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டாங்களாம், நீங்க ஒரு செல்வ வளத்தோட இருக்கிறவர், அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் ஆகாது அப்படின்னு ஒரு கதையை திருச்சி. சச்ச அதெல்லாம் கிடையாது, அவர் பரிபூரண தமிழும் முருகன் அருளும் பெற்றவர், அப்படிலாம் கிடையாது. இல்லையா இந்த கதையெல்லாம் கேளுங்கன்னு 2-3 நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. பாத்தீங்களா, இந்த இடத்துல இவரை பார்த்த உடனே இவருக்கு பிரச்சனை, இந்த இடத்துல பாருங்க இவரை பார்த்த உடனே இவருக்கு பிரச்சனை. இப்படி ஒண்ணு ஒன்னா சொல்ல நம்ம மனசும் கலையும் இல்லையா? அப்படி அரசருக்கு கொஞ்சம் மனசு கலைஞ்சு போச்சு. இருந்தாலும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு. அப்படி அனுப்புறது தமிழர்களுக்கு உபசரிப்பு, ஒரு நல்ல ஒரு பண்பு இல்லையா? ஒண்ணு வேணா பண்ணுங்க, நாளைக்கு அவரை கூப்பிடுறோம், நீங்களும் உட்காருங்க, அவரும் உட்கார்றோம். நீங்க அவரை உங்க கண்ணால பாத்துறாதீங்க. லக்ஷ்மி கடாட்சம் உங்க கண்ணுல. அவரை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. நடுவுல ஒரு திரைய கட்டிடுறோம். நீங்க அவரை பார்க்க வேண்டாம், அவர் உங்களை பார்க்க வேண்டாம், பேசிக்கோங்க, அப்படியே கலந்து. சரி, அந்த மரியாதையாவது கொடுக்குறேன். அவருக்கோ பார்க்க முடியாது, எப்படி இருந்தாலும் என்ன பார்க்க முடியாது அவரால், ஆனா நான் பார்ப்பேன். சரி கட்டுங்க திரை சீலை. வந்தாச்சு. உங்களை அரசர் பார்க்க முதல்ல சொல்லிட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ரொம்ப வருத்தத்தோட போறாரு. எவ்வளவு தூரம் வந்திருக்கேன், கடல் கடந்து வந்தேன் முருகா, இது என்ன? அடுத்த நாள் சொல்றாங்க, இருங்க அரசர் உங்களை பார்க்க. உள்ள போயாச்சு, உட்கார்ந்தாச்சு. எதிர்க்க அரசன் இருக்கும் சிம்மாசன். வந்துருவார்னு இருக்கும் பொழுது சிஷ்யர் அப்படி போய் உட்காருப்பான்ட்டாங்க. பக்கத்துல உட்கார வைக்கல, சிஷ்யன் அப்படி தள்ளி உட்கார. கொஞ்ச நேரம் ஆச்சு, அரசர் வரும் வேலை வந்தது. நடுவுல ஒரு திரை சிலையை கட்டிட்டாங்க. இது நம்ம வீரராகவருக்கு தெரியாது, ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. நடுவுல திரைச்சீலை கட்டி அரசன் நம்மளை பார்க்க போறது இல்லைன்றது அவருக்கு தெரியாது. தெரிஞ்சா ஒரு தமிழ் பாடும் அவருக்கு அதை ஒத்துன்றிருப்பாரான்னு தெரியல. திரை சிலையை கட்டியாச்சு. இப்ப சிஷ்யனுக்கு பதைக்குது மனசு. இதை நான் எப்படி போய் சொல்வேன்? எழுந்து குடுகுடுன்னு ஓடி போய் காதல், ஐயா உங்களுக்கு முன்னாடி ஒரு திரை சிலையை கட்டிட்டாங்க, நீங்க பார்க்க முடியாது, அரசர் உங்களை பார்க்க முடியாது சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை திட்டுவாங்க. அவருக்கு பார்க்கிற வாய்ப்பும் போயிடுமே. இது அவருக்கு எப்படியாவது உணர்த்தணும்னு இருக்கும் பொழுது அரசன் வரார்.
அரசன் உட்கார்றார். நடுவுல ஒரு ஸ்கிரீன் திரை இருக்கு. இந்த பக்கம் புலவர் இருக்கார். வணக்கம்னு சொல்லும் பொழுது அவர் நேரா தன்னை பார்க்கிறாருன்ற மரியாதை வணக்கம் வணக்கம்ன்றார். பாவம், இந்த காட்சியை பார்த்த உடனே தாங்க முடியலையா சிஷ்யனுக்கு. உடனே ஞாபகம் வந்துதான், சரி கூடகமா சொல்லலாம், என்னுடைய குருவினிடமிருந்து உபதேசமும் கல்வியும் கற்றனான், என்னுடைய குருவின் புத்தி கூர்மை தெரியும். உடனே சம்பந்தமே இல்லாம சிஷ்யன் சிவச்சிதம்பரம் சிவச்சிதம்பரம்னு கத்தினான். யாருக்கும் புரியலையா, கூட இருக்கவங்களும் சிவச்சிதம்பரம் சிவச்சிதம்பரம்னு கத்தினான். ஆனா இவருக்கு புரிஞ்சுதான், நம்ம முருக பக்தர், இங்க வந்து சம்பந்தமே இல்லாம இவன் சிவச்சிதம்பரம்னு அரசரும் உட்கார்ந்துட்டதுக்கு அப்புறம் இந்த பையன் கத்துறான். இவனும் புத்தி கூர்மை என்னுடைய சிஷ்யன். என்னமா இருக்கும், சிதம்பரம்னா ரகசியம், ரகசியம்னா ஒரு மறை, அதுனா திரைசிலை மாதிரி அந்த வில்வத்தால மறைச்சிருப்பாங்க. ஓ, எனக்கு முன்னாடி சிவச்சிதம்பர ரகசியம் மாதிரி முன்னாடி ஒரு ஸ்கிரீனை போட்டு இந்த மன்னனை உட்கார வச்சுட்டாங்களா அப்படின்றது புரிஞ்ச உடனே ஒரு தமிழ் பாட்டு பாடுறாரு. தானா அந்த திரை சீலை அப்படியே எரிஞ்சு போ. எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. நடுவுல இருக்கிற திரை சீலை என்ன ஆச்சு, எரிஞ்சு போகுது. எரிஞ்சு போன உடனே அரசன் அவரை நோக்கி விட்டார். இவரால பார்க்க முடியும். இன்னைக்கு கூட அப்படி இருப்பவர்களும் கோயிலுக்கு வருவார்கள். ஏன், சுவாமி என்ன பார்க்கட்டும், அது போதும் எனக்கு, அப்படித்தானே வராங்க. அதனால இப்ப அந்த அரசன் இவரை பார்த்துட்டு ரொம்ப அழகா அவருடைய தமிழ் புலமையெல்லாம் பார்த்து மெச்சி அரசன் சொல்லிட்டார், ஒரு 2-3 நாள் இங்க தங்கிட்டு போ. இவரும் அதுக்கு தானே வந்திருக்காரு, ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு தான் தேடி வந்தார். அதான் உண்மை. முருகா, ஏதாவது 2-3 நாள் இவர் நம்மள விருந்து உபச்சரணம் எல்லாம் பண்ணிட்டு அனுப்பி வச்சிட போறார் வெறும் கையில, ஏதாவது பார்த்து போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஒரு இயலாமை அவருக்கு. எல்லாரும் முக்தியை கேட்ட முடியுமா, சிலருக்கு இயலாமையும் இருக்கே. அப்படி அவர் வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது அடுத்த இருந்த 2-3 நாட்களும் அந்த மன்னனுக்கு அவ்வளவு நாள் என்னென்ன காரிய தடைகளாக எந்தெந்த நிகழ்வுகள் இருந்ததோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு முடியும். மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம், இவரை பார்த்தா எனக்கு அந்த திருன்றது போயிடும். நீங்க பாருங்க, நடக்காததெல்லாம் நடக்குது. தமிழும் முருகனும் அப்படிப்பட்டவங்க. அவ ஒரு முருக பக்தர், இன்னும் கொஞ்ச நாள் நீங்க எங்க கூட இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. நான் ஊருக்கு கிளம்பும் பொழுது அவர் இன்று இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் இருக்கு இல்லையா, யாழ்ப்பாண வைபவம்ன்ற நூல் இதை பத்தி சொல்லுதான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலத்தை இவர் பேர்ல எழுதி கொடுத்து ஒரு யானையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். எனக்கு ஒரு டவுட், ஸ்ரீலங்கால இருந்து அவர் யானை எப்படிங்க எடுத்து வந்திருப்பாரு, அது எனக்கு வந்த சந்தேகம். மேபி ஏதாவது எழுதி கொடுத்திருப்பார், இல்ல அதற்கான பொருளை கொடுத்திருப்பாரு. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சுங்கச்சாவடி மாதிரி ஹார்பர்ல வந்து முடிச்சு இங்க இருக்கிற செல்வந்தர் யார்கிட்டையாவது யானைய வாங்கிட்டு இருப்பார் போல. ஏன்னா யானையோட கப்பல்ல வந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனா யானையோட அவருக்கு நிலங்களையும் சொத்துக்களையும் பொற்களையும் பொற்காசு அதெல்லாம் கொடுத்தார். இவர் இப்ப வந்துட்டார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மனைவிக்கு வருது. இவர் கூட தான் வாழ அன்பா இருக்க. ஏதோ ஒரு நாள் என்னுடைய ஒரு இயலாமை, வெந்நீர் ஒண்ணுதான் குறைச்சலா, நீங்க யானை மேல வந்து நிலபுலமா கொடுக்குறீங்கன்னு கேட்டேன்னு இவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. பார்க்க கூட முடியாது. எங்க இருக்காரு, மனைவி நான் தானே, எனக்கு ஒரு மனப்பிரச்சனையே இருக்கக்கூடாதா, எனக்கு ஒரு சஞ்சலம் இருக்கக்கூடாதா, நான் திட்டினா இவ்வளவு வருத்தப்பட்டு போயிடுவாரா அப்படின்னு இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கு. ஒரு நாள் குழந்தைங்கள்லாம் பசி பட்னின்னு இப்படியே இருக்கு. யானை வர சத்து. குழந்தைங்களா அம்மா 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 யானைம்மா, சரி சரி போய் பாரு போ. அன்னைக்கெல்லாம் நம்பி குழந்தைங்களை வெளியில விட்டு, எங்க வீட்டுல எல்லாம் என் குழந்தைங்களை வெளியில விடவே மாட்டேன். வெளியில ரோடு இருக்கு, வண்டி இருக்கு, தெரியாதவங்க வந்துருவாங்க, யாரும் தெரியாதவங்க கிட்ட முன்னாடி அப்படியே மண்ணுல தானே நம்ம எல்லாம் விளையாடி. நமக்கு இருந்த அந்த எதிர்ப்பு சக்தி அடுத்த தலைமுறைக்கு எந்த அளவு இருக்குன்னு தெரியாது. யார் நம்மளை கூட்டிட்டு போயிடுவா, யார் நமக்கு தவறு இழைப்பார்கள், தீங்கிழைப்பார்கள், அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது யானம்மான்னு குழந்தைங்கள்லாம் ஓடிட்டு ஓடி வந்து சொல்லுது, அம்மா யானை மேல அப்பா வராங்கம்மா. இவங்க ஓடி வராங்க, ஓடி வந்து பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது ஐயா எங்கயா போயிட்டீங்க, ஒரு மனைவினா ஏதோ வருத்தத்துல சொன்னா பார்க்க கூட முடியாது. ஏதோ கோவம், வெந்நீர் கேட்டீங்க போட முடியல, ஆமா ஆமா நீங்க எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு யானை மேல வந்து நிலபுல நான் கொடுக்குறீங்க வெந்நீர் போடன்னு ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன், அதுக்கு இப்படியா போவீங்கன்னு சொன்ன உடனே நீ கவலைப்படாத, நீ கேட்ட அந்த அவமான சொற்கள் தான் செய்யூர் கந்த சுவாமி முருகப்பெருமான் அருள் கொடுத்தான். இலங்கை சென்றேன், சிங்களத்தில் தமிழ் புலமையை நிரூபித்தேன், யானை மேல் வந்திருக்கேன், நிலத்தோட வந்திருக்கேன், குளிக்கணும் வெந்நீர் போட்டு தெரியான்னு கேட்டான். அப்படி வந்து
அந்த நிலனையும் யானையும் கொடுத்த உடனே வெந்நீர் தருவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். அப்படி செய்யூர் கந்த சுவாமி தெய்வம் நம்மை வாழ வைப்பார். இது ஒரு முருகனடியார், நம்முடைய தலைப்பே முருகனடியார். இன்னைக்கு அடியேன் சொன்னது ஒரே ஒரு முருகனடியார், அந்தக கவி வீர ராகவர். இவர் என்ன பண்ணிருக்கார்? செய்யூர் கந்தசுவாமி முருகனுக்கு பிள்ளைத்தமிழ் இயற்றி இருக்கின்றார். நாகை மாவட்டம் சிக்கல் முருகப்பெருமான் திருக்கோயிலுக்கு அருகே கீழ்வேளூர்னு ஒரு கோயில். தயவு செஞ்சு இந்த கோயில்லாம் பாருங்க. சிக்கல் போறீங்க, சிக்கலை தீர்த்து வைப்பான் சிங்காரவேலன். வேல் நெடுங்கண்ணி அம்பாள் பேரு, நவநிதேஸ்வரர் சுவாமி பேரு. வெண்ணையில சிக்கின்றாராம் சுவாமி. அந்த அளவு காமதேனு பால் கறந்ததாம் பல காலம். ஒரு தடவை மாமிசத்தை தெரியாம சாப்பிட்டுருச்சான் காமதேனு. அந்த பாவத்தால் சுவாமி ஒதுக்க பால் அபிஷேகம் செய்து செய்து மன்னிப்பு கேட்டு பால் அப்படியே வெண்ணையா மாறி வெண்ணெய்க்குள்ள சிக்கின்றாராம் சுவாமி. அவர் இழுத்தாங்களாம், அதனால சிக்கல். அங்க இருக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலன் நம் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கலையும் தீர்த்து வைக்கும் வரப்பிரசாத். அந்த ஆலயத்திற்கு பக்கத்துல கீழ்வேளூர், வேலூர்னாலும் முருகன் வழிபாடு செய்யலாம். புள்ளிருக்கு வேலூர், இதான் வைத்தீஸ்வரர் கோயிலோட உண்மையான பேர். எங்கெல்லாம் வேலூர் வேலூர் வருதோ அங்கெல்லாம் முருகன் சிவபூஜை செய்த தலம். அந்த கீழ்வேளூர் முருகனுக்கும் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கார். இன்னைக்கும் வாய்ப்பு இருந்தா திருச்செந்தூருக்கு ஒப்பான ஒரு தலம் இருக்கு. திருச்செந்தூர் புகழ நான் சொல்ல வேண்டாம், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல நான் நிறைவு பண்ணேன். திருச்செந்தூர் எப்பேற்பட்ட தலம், சூரபதுமனை அழித்த தலம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல சிவபூஜை செய்து தன்னுடைய தோஷத்தை நீக்கி கொண்டார். ஏன்? சூரபத்மன் ஆகட்டும், ராவணன் ஆகட்டும், இவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தணர்களுக்கு பிறந்தவர். அதனால் ராமனுக்கும் முருகனுக்கும் பிரம்மஹத்தி தோஷம் வந்துடக்கூடாதுன்னு சூர சம்ஹாரம் முடிஞ்ச உடனே முருகப்பெருமான் சிவபூஜை செய்த இடம்தான் திருச்செந்தூர். நீங்க பாத்தீங்கன்னா சிவபூஜை செய்து கையில் தாமரை ஏந்தின்னு இருப்பார். நான் பூஜை பண்றேன், நீங்க யாரோ வீட்டுக்கு வந்துட்டீங்க, வாங்க வாங்க அப்படியே உட்காருங்களேன் அப்படின்னு கையில பூவோட சொல்லுவேன், உட்காருங்க தண்ணி குடிங்க. அது மாதிரி முருகன் தாமரையால சிவனுக்கு பூஜை செய்யும் பொழுது தேவர்கள் முருகான்னு கூப்பிட்டாங்க. என்ன வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கையில தாமரையோட திரும்பின கோலம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவன் திருச்செந்தூர். அந்த இடத்துல தன் பாவத்தை சிவபூஜை செய்து தீர்த்து கொண்டான். அவனோடு அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரேவதியின் இந்த 27 நட்சத்திரமும் வேதாள வடிவம் கொண்டு சூரபதுமனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்யும் போது அவர்களும் முருகனுக்கு தொண்டு செய்தார்கள். அப்ப இந்த 27 நட்சத்திரமும் தன்னுடைய பாவத்தை நீக்கணும்னு செய்யூர்ல தவம் பண்ணார்கள். தன்னுடைய பாவம் நீங்கிய பிறகு சிவபூஜை செய்த பிறகு முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல இருந்து இங்க போற வழி ஈசிஆர் தெரியும் இல்லையா? ஈசிஆர்னா சுற்றுலா தலமாக இருக்கு. போற வழியில அவ்வளவு பழம்பெரும் ஆலயங்கள். மரக்காணம் பக்கத்துல செய்யூர் கந்தசாமி கோயில். இங்க நமக்கு பாரிமுனை கந்தசுவாமி தெரியும், வள்ளல் சுவாமி வந்து பாடிய தலம். இந்த இடம் பாம்பன் சுவாமிகள் வந்து போன தலம். அது மாதிரி அந்த இடத்துல செய்யூர், குழந்தை சேய் இருக்கிற ஊரு சேயூர், செய்யூர்னு இன்னைக்கு மாறிடுச்சு. அங்க வந்து வெயிட் பண்ணாங்களாம் 27 நட்சத்திரம். நம்ம நட்சத்திரம் நம்ம எல்லாரும் ஏதாவது 27ல ஒன்னா இருப்போங்க. அஸ்வினில இருந்து ரேவதிக்குள்ள நீங்க நானே எல்லாரும் அடங்கிடுவோம் ஏதோ ஒரு நட்சத்திரம். 27 நட்சத்திரமும் சூரசம்ஹாரத்துல இருந்ததால தங்களின் பாவம் தீர்வதற்கும் இத்தனை பண்ண முருகப்பெருமான் அப்பா நீங்களாம் வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னு தட்டி கொடுக்கணும்ல ஒரு தலைவன். அதுக்காகவும் வெயிட் பண்ணுச்சான் 27 நட்சத்திரமும் வேதாள வடிவத்துல. தன்னுடைய பூஜை முடிந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி நேரா போய் அங்க இருக்கக்கூடிய வேதாள வடிவத்தில் இருந்த 27 நட்சத்திரத்தையும் அனுகிரகம் செய்த தலம் செய்யூர் கந்தசாமி. அந்த 27 நட்சத்திரத்திற்கும் பைரவர் தலைவரா இருக்கார். அதனால அடுத்த முறை உங்க பிறந்த நாளோ, திருமண நாளோ, குழந்தைங்களுக்கு பிறந்த நாளோ ஜாதகத்துல ஏதோ சொல்லிட்டாங்க, கொஞ்சம் மனசு சஞ்சலமா இருக்கு, சனி பேர் எங்க வந்துட்டே இருப்பாங்க, ஒரு சனி பயிற்சி நடக்கும், இல்ல ராகுக்கு எது பயிற்சி நடக்கும், இல்ல குரு பயிற்சி நடக்கும். அவங்க வலம் வந்து கொண்டே இருப்பவர்களை நம்ம என்ன சொல்ல முடியாது, அவர்கள் கடமை. ஆனா நமக்கு இருக்கிறது என்ன? நாளன் செய்யும், நிதானின் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் முருகனுடைய திருவடிகள் இருக்கு. அதனால அடுத்த முறை எந்த ஒரு நல்ல நாள் வருதோ, இங்க இருந்து 1.5 மணி நேரம் டிராவல், காலையில போனீங்கன்னா செய்யூர் கந்தசாமிக்கு போங்க. உங்களுக்கான நட்சத்திர வேதாளம் இருக்கோங்க. ஒரு வேதாள நட்சத்திரமும் ஒரு குட்டி குட்டி சன்னதியில இருக்கும். உங்களுக்கான வேதாளத்தை பாருங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், வலம் பாருங்கள். உள்ளே இருக்கும் நம்முடைய ராஜா மாதிரி இருக்கக்கூடிய தேவ சேனாபதி வள்ளி தேவயானோடு இருக்கக்கூடிய முருகனை பாருங்கள்.
பக்கத்துல ஒரு உற்சவ மூர்த்தம் இருக்கு. அப்படி ஸ்டைலா முருகன் கால் மேல அப்படி தூக்கி ஒரு மயில் மேல போட்டுன்னு என்ன பிரச்சனை ஏதோ கிளம்பி வரேன் அப்படின்னு ஒரு இளைஞன் பைக் மேல ஏறி கிளம்புறதுக்கு எப்படி ஆயத்தமா இருப்பானோ அது மாதிரி முருகன் மயில் மீது நம்மை காக்க ஆயத்தமாக இருப்பான். அந்த முருகன் உங்களுக்கு என்றென்றும் துணை இருக்கட்டும். என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முருகன் நம்ம கூட இருக்கும். திருமணமா, குழந்தையா, வேலையா, பதவியா, செல்வ வளமா, அனைத்தும் தர முருகன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை போதும். இந்த கலியுகத்தில் இருக்கும் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் நம்மை ரட்சிப்பான். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? வள்ளி என்பவள் ஒரு பக்தை, அவள்தான் சிறந்த பக்தை. அவளுடைய மார்க்கத்தில் சென்றால் முருகனை எளிதில் வென்று விடலாம். அவனை நம்மை தேடி வரவழைத்து விடலாம். வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் கூழையூதடி கிளியே ஊனும் முருகுதடி, கிளியே ஊனும் முருகுதடி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, முருகனுண்டு குறையில், வள்ளியுண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்ப மயக்கங்கள் இல்லை. மயக்கத்தை தீர்த்து முருகனோடு கூட்டுவிப்பாள் வள்ளி பிராட்டி என்று வள்ளி சன்மார்க்கத்தில் நாம் பயணிப்போம். முருகனுடைய திருவருளை பெறுவோம் என சொல்லி வாய்ப்பிற்கு மறுபடியும் நன்றி கூறி அடியேன் விடைபெறுகின்றேன். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு, கந்த சுவாமி தெய்வத்திற்கு, செய்யூர் கந்த சுவாமிக்கு. அவ்வளவுதான் அரோகரா வரும். ஒரு தடவை வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி. நம்முடைய தொடர் நிகழ்ச்சிகள் இன்று முருகனடியார்கள் என்ற மட்டில் இந்த சொற்பொழிவு நிறைவு பெற்றிருக்கின்றது. 29/4/2025 வரும் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 7 மணி அளவில் திரு வெங்கடாச்சாரி வேதகிரி ஐயா அவர்கள் இங்க வந்து தேவார தலங்கள் அப்படின்ற தலைப்பில் மாலை 7 மணி அளவில் உரையாற்ற இருக்கின்றார். தொடர்ந்து 3/5/2025 சஷ்டி வேல் பூஜை நடைபெறும் மாலை 6:30 மணி அளவில். இங்க வந்து ரொம்ப அழகா வேல் பூஜையை சிறப்பாக செய்வார்கள். நம்முடைய சபைக்கு வந்து முருகனுடைய அருளை பெறுவீர்களாக என்ற விண்ணப்பத்தோடு நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.